எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் டு வத்தலக்குண்டு ரோட்ல ஆனா பிரிவு, அதாவது ஐயம்பாளையம் பிரிவை தான் ஆனா பிரிவுன்னு சொல்லுவாங்க. அந்த இடம் தான் இது. கிட்டத்தட்ட இது வத்தலக்குண்டோட என்ட்ரன்ஸ்னே சொல்லலாம். இங்க இருந்து வத்தலக்குண்டு ஊர் ஸ்டார்ட் ஆயிரும். பாருங்க, இந்த இடத்துல லெஃப்ட்ல போகக்கூடிய ரோட்ல ஸ்ட்ரைட்டா போனோம்னா வத்தலக்குண்டு ஊருக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஊருக்குள்ள போகாம ரைட் சைடுல இருக்கக்கூடிய பைபாஸ்ல தான் போறோம். இப்போ நம்ம அந்த பைபாஸ் வழியா வந்து வத்தலக்குண்டுல இருந்து தேனி, கம்பம், கொடைக்கானலுக்கோ போகக்கூடிய ரோட்ல ஜாயின் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இந்த இடம் எந்த ஊருன்னு தெரியுதுங்களா? இந்த ஊருக்கு பேரு தாங்க காமக்காப்பட்டி. ரோட்டை ஒட்டி ஊரு, ரோட்டோரமா புளிய மரங்கள். அந்த புளிய மரங்களோட நிழல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட குடும்பத்தோட ஜாலியா போயிட்டு இருக்கோம். என்னங்க திடீர்னு மலை ரோட்ல போயிட்டு இருக்கோம். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல? பாருங்க, நம்ம வளைஞ்சு வளைஞ்சு போகக்கூடிய அந்த ரோடு, தூரத்துல நீல கலர்ல தெரியக்கூடிய அந்த வானம், அடுக்கு தொடரா பசுமையா தெரியக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள், அந்த மலையடி வாரத்துல தெரியக்கூடிய மஞ்சளார் நீர்த்தேக்கம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்க போறோம்னு. ஆமாங்க, லைஃப்லயே முதல் முறையா ஃபேமிலியோட சந்தோஷமா கொடைக்கானலுக்கு தாங்க டூர் போயிட்டு இருக்கோம். நாம இருக்கு இந்த ராசிபுரம் சொன்னீங்களா? இவங்க ரெண்டு பேரும் எங்க பொண்ணு, எங்க மருமக. இவர் பையன், ரெண்டு பேர். இவர் மூத்தவர். சரி சரி. அதாவது இந்த இடம் டம்டம் பாறைன்னு சொல்லுவாங்க. இதான் முதல் நம்ம கொடைக்கானல் நுழையும் போது ஸ்டார்டிங் பிளேஸ். அந்த நம்ம சொந்தக்காரங்க ஒரு சிலரை பார்த்தோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க போறீங்க கொடைக்கானல்? நீங்களும் வரீங்களா? ரொம்ப நன்றிங்கம்மா. சரியா? ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிங்கம்மா. நல்லா பாருங்க வீடியோவை. சரி, இது பாத்தீங்களா? வாங்க, இடையில மீட் பண்ணுவோம். இது நம்ம இந்த டம்டம் பாறைக்கு வந்தோடனே இங்க முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட வந்து டிக்கெட் வாங்கிக்கணும். 10 ரூபா. ஏன் சார்? 10 ரூபா, ஒரு ஆளுக்கு 10 ரூபா. டேய், எல்லாருமே வந்தாச்சா தம்பி? ஓகே. இப்ப அந்த இது இருக்கிற டாப் இது அங்க நின்று பார்த்தா நம்ம அந்த ஆப்போசிட்ல இருக்க ரிவர், இந்த எவ்வளவு இந்த கீழே ஒரு ஆறு மாதிரி போகுது, பள்ளத்தாக்கு. கீழே டேம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம் இந்த ஆங்கில இருந்து. ஆனா தனுஷ் சித்தப்பா இங்க கீழ இருந்தே பாத்துக்கலாம் சொன்னால, என்னடா கீழ இருந்து பாத்துக்கலாம்னு சொன்னால, மேல இருந்து பாக்குறதுல ஒரு இது இருக்குடா. கீழே ஒரு ஆறு போதாமாடா, தலையாறு இருக்கு. இங்க இங்க இந்த ஆங்கில இருந்து சில்வர் ஃபால்ஸ். இப்ப நம்ம டம்டம் பாறைக்கு வந்த உடனே அந்த டிக்கெட் எடுத்துட்டு இதுதான் டாப். மேல வந்து பார்த்தோம்னா என்னென்ன தெரியுதுன்னு பார்ப்போம். இவா அந்த இது என்ன ரிவர்னு சொன்னாங்க. அப்புறம் இங்க இருந்து தெரியக்கூடிய அந்த ஃபால்ஸுக்கு பேரு தலையாறு ஃபால்ஸ், அதாவது தலையாறு அருவி. இப்ப நம்ம நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய அந்த கட்டடம் இருக்கு பாருங்க, அதை ஒரு பாறை மேலதான் எடுத்து கட்டியிருக்காங்க. அந்த பாறைக்கு பேர் தான் டம்டம் பாறை. கீழே தெரியக்கூடியது மஞ்சளார் டேம். இந்த வியூவை பாக்குறதுக்கு அது மட்டும் இல்லாம ஓகே. இப்ப நம்ம இதை பார்த்தாச்சு. கீழே இறங்கி அடுத்து 1 by 1 என்னென்னலாம் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, அதாவது கொடைக்கானல் சுத்தி பார்க்க வந்திருக்கோம். கொடைக்கானல் சுத்தி பார்க்க வந்திருக்கோம்னா, இதுக்கு முன்னாடி யார் யார் வந்திருக்கீங்க? எல்லாரும் வந்திருக்கீங்களா? நான் கொடைக்கானல பார்த்தது. அதாவது நம்ம கொடைக்கானல்ல இருந்து நம்ம ஊர் வந்து மொத்தமே 70 கிலோமீட்டர் தான். ஆனா நீ கல்யாணம் முடிச்சு வந்து 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு, ஒரு தடவை கூட வரல. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா தம்பி பக்கத்துல வச்சுக்கிட்டு நம்ம சுத்தி பார்க்கவே மாட்டோம். தூரத்துல இருக்கிறது எங்க தாஜ்மஹாலுக்கும் போக முயற்சி பண்ணுவோம், ஆனா பக்கத்துல இருக்க இதுக்கு பார்க்க மாட்டோம். இப்ப சரி, ஓகே. கொடைக்கானலுக்கு இப்ப எதுக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நேத்து நம்ம எங்க போனோம்? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போனோம். நல்லா ஜாலியா இருந்துச்சாப்பா? பொண்ணு பிள்ளைங்கிட்டு வா. ஜாலியா இருந்துச்சா? ஜாலி இல்ல, நேத்து வந்து பக்தி பயணம், ஆமா, ஆன்மீக பயணம் போயிட்டு வந்தோம் நேத்து. இன்னைக்கு இன்ப சுற்றுலா அப்படி வந்திருக்கோம். சரியா? ரைட்டு. நேத்து நல்லபடியா சாமி எல்லாம் வணங்கிட்டீங்க, சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பசங்க, அண்ணன் பசங்க 2 பேர் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. ஆமா, இவன் சசி, கார்த்திக் பொள்ளாச்சியில இருந்து நேத்து நைட்டு வந்தாங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனி கார் அரேஞ்ச் பண்ணி இப்போ 2 கார்ல நாங்க வந்திருக்கோம். இப்போ எங்க இருந்து வந்திருக்கோம்? நம்ம ஊர்ல இருந்து வத்தலகுண்டுல இருந்து காட் ரோட்ல வந்து ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்க டம்டம் பாறை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. கொடைக்கானல் ஏறும்போது ஸ்டார்டிங்ல வந்தோடனே இந்த இடத்த நம்ம பார்க்க முடியும். டம்டம் பாறைன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே இந்த இடத்துல வந்தாச்சு. வந்துட்டு அந்த டவர் இருக்கு பாருங்க, இதுல வந்து ஏறுறதுக்கு 10 ரூபாயா. அது வந்து சுத்தி பார்த்துட்டோம். மேல ஏறி பார்க்கும்போது ஒரு எப்படி தம்பி இருந்துச்சு உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு. இங்க இருந்து பார்க்க ஒரு எல்லாமே சுத்தி இருக்கு. கீழ இருந்து பாக்குறதுக்கும் மேல போய் பாக்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. கொஞ்சம் அதாவது புல்லரிக்குதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஓகே, அடுத்து நம்ம எங்க போறோம், எதெல்லாம் சுத்தி பார்க்குறோம், எந்த அளவுக்கு ஜாலியா இருக்கு அப்படின்றத பத்தி கண்டினியூவா வீடியோல பார்க்கலாம். பாய் பாய். வாங்க. இப்போ நம்ம டம்டம் பாறையை சுத்தி பார்த்துட்டு வண்டியில ஏறியாச்சு, கிளம்பிட்டோம். நானும் அம்மா மட்டும் பாருங்க, 7 பேர். ஆமா, பின்னாடி இங்க வர்ஷினி, பக்கத்துல மருமக உட்காந்துருக்கு. பசங்க பாருங்க, இவர்தான் புது மாப்பிள்ள வண்டி ஓட்டுறாரு. இன்னொரு பையன் சசி. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, போயிட்டு இருக்கோம். அடுத்து என்ன ஸ்டாப்ல சந்திக்கிறோன்றதை பார்ப்போம்.
எப்படி பார்க்க ஏரியா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சொல்லுங்க. ஆனா ஒண்ணு, இங்க கூட திண்டுக்கல் ஏரியாவில் 70 கிலோமீட்டர் தூரத்துல இருந்துக்கிட்டு நானே வந்து இந்த கொடைக்கானலுக்கு ஒரு அவ்வளோ 4-5 டைம் தான் வந்திருப்பேன். இப்போ நம்ம போற வழியில பாத்தீங்கன்னா இந்த இடம் ஒரு நல்ல டார்க் பிளேஸ் ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மலைகள்னாலே கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு பாருங்க, ஓப்பன் பிளேஸா. அது போயிட்டு இப்போ கொஞ்சம் டார்க் பிளேஸ் ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. மேல மரங்கள் எல்லாம் அடர்த்தியா இருக்கும் பாருங்க. ஆனா கேமராவில் வந்து நல்ல வெளிச்சமா தெரியுற மாதிரி இருக்கு. செம்ம டார்க் பிளேஸ் இந்த இடம். நம்ம இதுக்கு மேலே வந்து வானத்தை பார்க்க முடியாது. இனி போக போக வானம் வெளியே தெரியாது, அந்த அளவுக்கு அடர்ந்த மரங்கள் இருக்கும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த ரோட்டில் இந்த சீசன் டைமில் வந்தோம்னு வைங்க, சீசன் டைமில் வந்தோம்னா செம்ம ரசாக இருக்கும். அதாவது கீழே இருந்து நம்ம இந்த டம்டம் பாறைன்னு சொன்ன பாருங்க, அந்த இடத்துல இருந்து டிராஃபிக் வண்டிகள்லாம் டிராஃபிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த வட்டம் பாருங்க ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, அநியாயம் ஃப்ரீயாக இருக்குது. தம்பி டேய், இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரோட்ல வந்ததை கேள்விப்பட்டீங்களா? அங்க அப்பாவே சொல்லி விட்டார்ல, கூட்டமா இருக்கும். ஆமா, பயங்கர ரசா இருக்குன்னு சொல்லி சொன்னார்ல. ரோட்ல அந்த அளவுக்கு இல்ல டிராபிக். போற வழியில பலாப்பழம் இருந்துச்சு, அதை வாங்கி சாப்பிடலான்னு பின்னாடி ரிவர்ஸ்ல வரோம். என்னப்பா சேல்ஸா? சாப்பிடுறது தானே? எவ்வளவு சொல்ல? எப்படி என்ன அறுக்கல? அங்க இருக்கா? அங்க அறுத்து வச்சிருக்காங்க. என்ன வேணாமா? பலாப்பழம் வித்துட்டு இருக்காங்க, வாங்குவோம். அம்மா நீங்களா வச்சீங்க? எவ்வளோமா? ரைட்டு. என்னம்மா கொஞ்சம் இந்த உட்காந்துக்க ஒரு அடியா. அவ தாவிக்க வாடா. அங்க கூட உட்காந்துச்சான், தள்ளி கோவம் வருது. பலாப்பழம் இங்கே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நாங்கள் எங்கே தான் பலாப்பழம் பார்த்தோம். 1/4 கிலோ 50 ரூபாயா? ஏவர்ஸ்னே இந்த கொடுத்துருவோம். சித்தப்பா வந்து தள்ளிக்கிட்டு. ஏமா நீங்கள் இதே ஊரா? இறங்க சொந்த பழமா வாங்கி வைக்கிறீங்க இல்ல, தோட்டத்தில் வாங்கி வைக்கிறீங்க அப்படி? சீசன் இங்கே எத்தனை மாதம் இருக்கும்? ஆடி மாதம் வரைக்கும். அப்போ 1 மாதம் தான் இருக்குண்ணா. வாங்கிட்டாப்பா, சேஞ்ச் வாங்கிக்க. கீழே விழுந்துற போதுரா. அம்மா எங்க நல்லா பிடிச்சிக்க சுருட்டி. ஆமா சுருட்டி கீரை எடுத்துட்டு வந்தாலும் லவிக்ஸா. அப்ப வாங்க அந்த ஃபர்ஸ்ட் டைம் வரப்ப சின்னப்பா வருது நின்று தர்னிஸ் இவன் தீபக் கூட பேசிட்டு அந்த பிள்ளைய காணோம். கமாண்ட்ல அந்த பிள்ளையத்தை கேக்குறாங்க. சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கானே? சாப்பிட்டு நல்லா இருக்கானே? சூப்பரா இருக்கு உண்மையிலேவா? நல்லா இருக்கு. பலாப்பழம் எப்பயும் சூப்பரா தான் இருக்கு. இது இயற்கையோட இருக்கு, நம்ம சூப்பரா இருக்கு. இயற்கையோட இருக்கிறதுனால சூப்பரா இருக்கு. ஆளு வாங்கி சாப்பிட்டு பாருங்க. எப்படா தம்பி இருக்கு? அது சொல்ல வந்தாதான் நான் இயற்கையா. அதாவது நம்ம மலையில ஏறணும்னே ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரூட் வாங்கி சாப்பிடுறோம். இன்னும் நிறைய ஃப்ரூட் இருக்கு, வாங்கி சாப்பிடுவோம். சூப்பர். நானு இயற்கைன்னு சொன்னேன். சினே என்ன சொன்னேன்? எந்திரிப்பா, நீ ஒரு பழம் எடுத்து என்ன சொன்னீங்க? ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இங்க வா எருமை மாடு. வரியா? இங்க வா. சரி போலாம் வாப்பா. மாம்பழம் எனக்கு ஒரு சொல்ல கொடுங்க. நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. உண்மையில நல்லா அந்த கூலிங்கோட நல்ல சுவையா இருக்கு. பிரிட்ஜுக்குள்ள வச்ச மாதிரி இருக்கு. சரிப்பா போலாம்ப்பா. போலாம், வண்டி எடுப்பா. என்ன இப்போ ஒரு மாதிரி இருக்கு இடம்? நான் இருக்கேன்ல, நான் என்ன இப்போ என்ன தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்றேன், என்னவா? ஆமா, நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன்ல மலைக்கு, அப்படியே தலை சுத்துது எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம். அதாவது வாமிட் வர்றது, தலை சுத்துறதுன்றது வந்து உனக்கு மட்டும் இல்ல, உனக்கு மட்டும் தான் அப்படி இருக்குன்னு நினைச்சா? எல்லாருக்குமே அது மாதிரி இருக்கு. ஆனா யாருமே சொல்ல மாட்டீங்களா? வெளியே சொல்ல மாட்டாங்க, வெக்க கேட்டு. குறிப்பா ஆம்பளை பசங்க சொல்ல மாட்டாங்க. இல்ல, ஒரு மழைக்காயத்தை முன்னாடி பாலித்தீன் கவரை கட்டிக்கிட்டே போறாம இருக்கு. அப்படியா? சரி, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஐடியா இருக்கு. வாமிட் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு ரோட ஸ்ட்ரைட்டா நம்ம முன்னாடியே தான் பாத்துக்கிட்டே போகணும். அப்படி இல்லையா, வெளிப்பக்கம் நம்ம இந்த மாதிரி வெளிப்பக்கம் இருக்குல்ல, லாங்ல இருக்கக்கூடிய மலைகள், இந்த வீடுகள் இருக்குல்ல, அதுகளை பாட்டு வரணும். அந்த சைடுல இருக்கக்கூடிய திட்டுகள், இந்த செல் 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 போல, அத பார்க்க கூடாது. பார்க்க ஆமா, நீ என்ன பண்ற, ஸ்ட்ரைட்டா நம்ம முன்னாடி தான் இப்படி இப்படி இருக்குல்ல, இந்த மாதிரி அந்த வண்டி போற போக்குலயே பாத்துக்கிட்டே வந்தோம்னா ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணலாம் வாமிட் வரத. தூரமா பார்க்கணும். ஆமா, தூரமா பார்க்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, எலுமிச்சம்பழம் ஒண்ணு கையில வச்சுட்டு லைட்டா ஸ்மெல் பாத்துக்கிட்டா வீட்டுல வச்சுட்டோம், கொஞ்சம் நல்லா இருக்கும்.
சரி என்னப்பா இந்த நடப்பா. அதப்பா பார்க்க போறோம் கத்தாழை செடி. பலாப்பழம் கூட நல்லா இருக்கு. அதாவது நம்ம அங்க இருந்து வந்தோம் பாத்தீங்களா, இருட்டுக்குள்ளே வந்தோம். இருட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த ஊத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மயிலாடும் பாறைன்னு சொல்லி ஒரு சின்ன மயிலாடும் பாறை தானே அது? எங்க டம் டம் பாரு. ஆமா இது மயிலாடும் பாரு. ஆமா ஆமா, மயிலாடும் பாறை. அந்த இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஓபன் பிளேஸா இருக்கும். ஆ. நிறைய பேர் இந்த இடத்துல வந்து நின்னு பாத்துட்டு போவாங்க. மரம் அதிகமா இல்ல. அடர்த்தியான காட்டுறேன். மரத்தை காணவில்லை. அதாவது சுத்தி காடுகள். இந்த இடம் வந்து நல்ல செம ஓப்பனா இருக்கும். ஆமா பாத்து பாத்து பாருங்களேன். ஆமா சுத்தி எப்படி ஓப்பனா இருக்கும் பாத்தீங்களா? இது நல்ல ஒரு வியூ பாயிண்ட். அதனால இங்க வந்து நிறைய பேர் இது பண்ணுவாங்க. தெரியுது ரமலா. வர்ஷனே வாடா. தாவுடா தாவு. இறங்க இறங்க. கதவை சாத்தி விட்டு வாடா. எப்படி இருக்கு பாயிண்ட்? பஸ்னி இல்ல தர்னீஸ் வச்சிருக்கோம். சூப்பரா இருக்கு. அந்த கொடைக்கானல் தெரியுது பாரு. எப்படி இருக்கு பாயிண்ட்? அழகா தெரியுது. வர்ஷனே என்ன கேட்ட? அதானே அது கத்தாழை வகையை சேர்ந்ததுடா. நம்ம வீட்டுல அந்த இது வச்சிருப்போம்ல, அது பேர் என்ன, சோத்து கத்தாழை தானே? ஆமா. அதுல ஒரு பூ வரும் தெரியுமா ஃபைனலா? அது மாதிரி வருது ஒரு பூ. ஆமா. அந்த நிறைய சுத்தி அந்த கத்தாழை மரங்கள் நிறைய இருக்கு. ஓகே, நீங்களும் தயவு செய்து வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க மயிலாடும் பாறை. இங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. நம்ம அங்க டம்டம் பாறை கிட்ட ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு பாருங்க. அது மாதிரி இங்க ஒரு கார்னர்ல லாங்ல தெரியுதா, அங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. அங்கேயும் நீங்க வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல வந்தீங்கன்னா என்னன்னா நம்ம கொஞ்சம் கூலிங்கா இருந்துட்டு மரம் அடர்த்தியா இருந்துச்சுல, அதெல்லாம் விட்டுட்டு வரும்போது இந்த இடத்த பார்த்தோன்னா நம்ம ஏதோ இது வரைக்கும் இருட்டுல இருந்து வந்த மாதிரி ஒரு ஃபீலிங், வெளிச்சம், ஒரு சந்தோஷமா இருக்கும். பாருங்க செம்ம, எல்லாமே ஓப்பன் பிளேஸ், மரமே இல்லை இந்த இடம். அதனால தயவு செய்து நீங்களும் வந்தீங்கன்னா பாருங்க, இங்க இருந்து போறேன் சூப்பரா இருக்கு. அங்க மலைகள் அடுக்கடுக்க எவ்வளவு மலை தெரியுது, ஒன் பை ஒன் போயிட்டே இருக்கு மலை. லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரியுது இல்ல பாருங்க. ஓகே தேவி, உன்னோட அனுபவத்தை பத்தி சொல்லு. எனக்கு சூப்பரா இருக்கு, நல்லா அழகா இருக்குது, இடம் சூப்பரா அமைஞ்சிருக்கு, ஹாப்பியா இருக்குல்ல? ஆமா ரொம்ப ஜாலியா இருக்கு. அது இவங்களோட வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஜாலியா. அதுல இன்னொரு வருத்தம் இருக்குமே உனக்கு, என்ன இப்படி ஒரு அழகான விஷயத்த இத்தனை வருஷமா காட்டலையா? பாக்கல, காட்டலையே. 20 வருஷம் ஆயாச்சு. ஏன் இது வரைக்கும் இங்க கூட்டே வரல? இது வரைக்கும் கூட்டு வரலன்னா ஒரு சினிமாவுக்காக நம்மளால போக முடியுதா? முடியல. அதனால அது மாதிரி நமக்கு நிறைய சூழ்நிலைகள், நான் தான் சொல்லலை, நம்ம மேரேஜ் ஆயிட்டு குழந்தைகள் பிறந்துட்டு அதை மெயின்டைன் பண்றதுக்கே சரியா இருந்துச்சு. சார் இந்த இடம் ஒரு டைம் பார்த்துட்டுனா மறுபடியும் வருவேன். ஓகே, கூட்டு வரணும். ஓகே ஓகே சரி பசங்களா, போட்டோ எல்லாம் எடுக்கிறதுல இந்த இடத்துல எடுத்துக்கலாம். சரியா? உட்காந்து எடுப்பா எல்லாத்துக்கும். போட்டோ எடுங்க. வெயில்லையா சினிகான் பாத்தீங்களா, இந்த இடத்துல அந்த பசங்க வந்து செல்ஃபி, வீடியோ, போட்டோ இந்த மாதிரி எடுக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி நீங்களும் வந்து எடுக்கலாம். பாத்துக்குங்க. அப்புறமா அந்த கத்தாழை மரம் சொன்னல, அதை இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போய் காட்டுறேன் பாருங்க. அவன் சும்மா எடுக்கிறான்டா. அந்த கத்தாழை மரம் லாங்ல இருக்கிறதுனால உங்களுக்கு சின்னதா தெரியுது, பக்கத்துல காட்டுறேன் பாருங்க. தெரியுதா கத்தாழை மரம்? இங்க பாருங்க, தெரியுதா? இது என்ன கிழங்கு? அதான் மூட்டு வலி கிழங்கு. மூட்டு வலி. பெரிய கத்தாழை மரங்கள் நிறைய இருக்குங்க இந்த இடத்துல. இந்த பாருங்க, தெரியுதா? இதான் நம்ம முதல்ல பார்த்த கத்தாழை மரம். ஓகே சரி வாங்க, என்னன்னு அடுத்து பார்க்கலாம். கீழே பார்க்கணும். சரி போலாமா? கீழே பார்த்து வரணும், கல்லு நிறைய இருக்குல்ல தம்பி. இந்த இது ஆட்டுக்கால் மாதிரி இருக்குது, என்ன இது? முடவாட்டுக்கால் கிழங்கா? இது எவ்வளோப்பா? கிலோ 200. எதுக்கு யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம்? முட்டி வலி, கைகால் வலி எல்லாம் இருக்குல்ல. ஆமா, சூப் வச்சு கிட்டத்தட்ட ஆட்டுக்கால் மாதிரி. இதுக்கு இங்கே நம்ம இதுலேயே விளையுதா, வெளியிலேருந்து கொண்டு வரீங்களா? இங்கே நம்ம இந்த ஊர்லேயே விளையுது. இது அவக்கூடாவா? அவக்கூடா தானே? வாழைப்பழம் கீழே இருந்து வருமோ? சரி சரி சரி. இது மாங்காய் சொல்லிட்டான் அவன். மாங்காய் சொல்லிட்டு மாங்காய். அவக்கூடா என்ன கிலோ எவ்வளோ? 200 ரூபாயா? வாழைப்பழம் 120 ரூபா. 120. அது 200 ரூபா கிலோ. இப்போ இந்த பையனும் பலாப்பழம் எல்லாமே வச்சிருக்காப்புல. பசங்களுக்கு வந்து பலாப்பழம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால நான் இப்போ தான் கடை ஓப்பன் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் போனி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இவர்கிட்ட ஒரு 50 ரூபாய்க்கு பழம் வாங்குவோம். இந்த பழம் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். ஏன் தம்பி? நல்லா டேஸ்ட்டாக. இந்த பழம் இங்கே விளையிறதானா? நீங்களும் இந்த ஊர் தானா? சரி. சந்திர மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஏன் தம்பி இது உங்கள் சொந்த தோட்டமா வாங்கிட்டு வந்தீங்க? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் ஒரு 2-3 மாதத்துக்கு இந்த பலாப்பழம் கிடைக்கும் இருக்கா. அதனால இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் தோட்டங்களில் வாங்கிட்டு வந்து ஒரு பழம் 2 பழம் நம்ம ஊர் அது மாதிரி விற்கிறாங்க. ஓகே, இவர்கிட்ட ஒரு 50 ரூபாய்க்கு பழம் வாங்குவோம். இது மாங்காய் தானே சொன்னா? மாங்காய் இல்ல,
இது லவகோடாவா? லவகோடா இல்ல, அவகோடா. அவகோடாவா? அவகோடா, அவகோடா. இது மாங்காய் சொன்னேன். இதை நம்ம கட் பண்ணோம்னா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். அப்படியா? நான் பார்த்தேன். நம்ம வர்றப்ப பாத்துக்கலாம். அங்க வாங்கினோம்ல பழம். ஆமா, அது சூப்பர் டேஸ்ட். இது அப்படியே டேஸ்ட் இல்ல. மரத்துக்கு மரம் கொஞ்சம் வித்தியாசம். கூலிங் இருக்கு, ஆனா டேஸ்ட் இல்ல. பழத்துல என்ன கூலிங்? மலையில இருந்தாலே கூலிங் இருக்கு தானே. கூலிங் இருக்கு, டேஸ்ட் இல்ல. அது பயங்கர இனிப்பு சாமி. வெளியில நீ பொள்ளாச்சியில இருந்த தென்னை மரமா இருந்துச்சுல, எல்லா தங்கையும் ஒரே மாதிரியா இருக்கு. இல்ல, பெரிய காய் சின்ன காய் இருக்கு. அதோட நிறம் எப்படி? ஆரஞ்சு கலர்ல இருக்கும், பியூர் கிரீன் கலர்ல இருக்கும். அது மாதிரி பலாச்சொல்ல நிறைய வெரைட்டி இருக்கு. ஓகே, இப்போ நம்ம கிளம்பிட்டோம், கண்டினியூ பண்ணுவோம். பெருமாள் மலைன்னு சொல்லுவோம் பாருங்க, பெருமாள் மலை இதுதான். இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா வீடுகள் சரிவா வீடாக தான் இருக்கும். காட்டுறேன், எக்கச்சக்கமான வீடுகள். பெரிய ஊர் இது, மலை காட்டுக்குள்ள இருக்கு வீடு பூரா. ஆமா, இதான் சிட்டி, அதாவது தொடங்குது. அவங்க தெரிஞ்சவங்க இங்க இருக்காங்க. இங்க நம்ம ஊருக்காரங்க நிறைய இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க நான் நிறைய டைம் நிறைய வேலைகளா வந்திருக்கேன். பெருமாள் மலை இது கொஞ்சம் பெரிய ஊர். அதாவது நம்ம கொடைக்கானல் வர்றோம்னா ஃபர்ஸ்ட் பெரிய ஊர் இதுதான். இதுக்கப்புறம் தான் மற்ற ஊர்கள்லாம். சில்வர் ஃபால்ஸ் வந்துருச்சுடா. வெள்ளி நீர் வீழ்ச்சி. தெரியுதா சில்வர் ஃபால்ஸ்? அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்றது தெரியலப்பா. சில்வர் ஃபால்ஸ் இங்க இருக்கு, குரங்கு. நாய்க்கு வெட்டி அப்படியே 1,04,000. ஹாய், இங்க பாரு. ஹாய். அதாவது இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சில்வர் ஃபால்ஸ் வந்தாச்சு. சில்வர் ஃபால்ஸ் வந்தாச்சுன்னா கார் பார்க்கிங், இந்த மற்ற இடங்கள்ல பார்க்கிங் வசதியில் இருக்குல்ல, அது மாதிரிலாம் கிடையாது. இப்படி ரோட்ல ஓரமாக தான் நிப்பாட்டிங்கன்னா, இப்போ நம்ம சில்வர் ஃபால்ஸ் முன்னாடி இருக்கு, நம்ம ரோட்ல நிப்பாட்டியாச்சு. வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பழக்கடைகள், இந்த மாதிரி இந்த பொம்மை கடை, கண்ணாடி கூலிங் கிளாஸ், அந்த கேப்பு, மங்கி கேப், இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்கும். வாங்க வாங்கிக்கலாம்பா. கண்ணாடி வாங்கிக்கலாமா? என்ன கண்ணாடி? என்ன கண்ணாடி வேணும்? எங்க இருக்கு? இதா கடலை தம்பி, எவ்வளோயா? சும்மா சாதாரண கடலை கொடுங்க. வெறும் கடலை கொடுங்க. எவ்வளவு? வெறும் கடலையுமா? அதிகமாக கொடுப்பீங்களா? சின்ன மூஞ்சி வெள்ளக்கார கூட்டம். ஊற வச்சிருக்கா வேக வச்சிருக்காது? ஊற வச்சு வேக வச்சு. அப்படியா? சரி, இழுத்து நிலக்கடலை சூடா நல்லா வாங்குறாங்க. அம்மா முன்னாடி போயிட்டாங்க, வா கடலை சாப்பிடுங்க. கையில அழிங்க, கையில அழிக்க பிடி, கையில பிடி. ஆளு கொஞ்சம் எடுத்துங்க, வா. ஏய் பசங்களா, குடிக்கவா? இல்ல என்ட்ரன்ஸ் முந்தி இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எல்லாம் கிடையாது. வந்தா டைரக்டா பார்க்கலாம், அந்த மாதிரி இதெல்லாம் முந்தி இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த வரேன் முன்னாடிலாம் வந்தா அங்க போய் குளிக்கலாம். ஆமா, தடுப்பு சுவர்லாம் இல்ல. நாங்க சின்ன வயசுல நான் ஒரு 10-15 வயசுல வரும்போதெல்லாம் தடுப்பு சுவர்லாம் இல்ல. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, தடுப்பு சுவர் மாதிரி போட்டு உள்ள அங்க பக்கத்துல போக முடியாது. பக்கத்துல போக முடியாது, நம்ம இங்க இருந்து பார்க்கலாம். மக்கள் ரசிகர் கூட்டத்தை பாருங்க. அப்புறமா சில்வர் ஃபால்ஸ் என்னமோ ஏதோ பயங்கரமா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, பார்க்கலாம். இல்லப்பா தம்பி, இங்க இருந்து காட்டு அப்படியே இந்த ஃபால்ஸா காட்டு. வசனே, ஃபால்ஸ் ஃபுல்லா தெரியுதா? மேல நின்று பாப்பா.
என்னப்பா ராஜாந்தர் சுத்திட்டு இருக்கு பாருங்க. தம்பி போட்டோ எடுக்கிறான். தம்பி அப்படியே மேல வா. தம்பி கொஞ்சம் வளைக்கு. அருவி கொட்டுற இடத்துல பாரு, உயரத்தை பாரு. சூப்பரா இருக்குல்ல? ஜில்லுன்னு இருக்கு. ஒரு அங்க இருந்து ஒரு கூலிங் காத்து வருது. ஆமா. கூலிங் காத்து சிலு 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 ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு. சிலு 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 சட்டையெல்லாம் பறக்குது. செம்ம கூலிங்கா இருக்கு இந்த இடம். வெள்ளி கலர்ல. முன்னாடி நாங்க வந்தப்ப அந்த அருவியிலே போய் குளிச்சிருக்கோம். இப்ப விட மாட்டாங்களா? இப்ப அங்க அலௌட் இல்ல. மக்கள் கூட்டம் அதிகமா இல்ல. நல்லா இருக்கு, குளிச்சா சூப்பரா இருக்கும். சரி ஓகே, சில்வர் ஃபால்ஸா பார்த்தாச்சு. மக்கள் கூட்டத்தை பாத்தீங்களா எவ்வளவு இருக்காங்கன்னு? அப்புறமா பசங்கள்லாம் ஜாலியா தீபக்கு தர்னிஸ் எல்லாமே வந்து ஜாலியா சுத்தி பார்க்கட்டும்னு விட்டுட்டாங்க. ஜாலியா சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. சரி நம்ம பார்த்தாச்சு, அப்படியே மேல போவோம் வாங்க. தர்ஷினியை காணா? வா வா, பாத்துறங்க பாத்துறங்க. எப்படி இறங்குறது பாருங்க, பசங்க கையில கேமரா வச்சுட்டு தனியா விருப்பப்பட்ட மாதிரி போட்டோ எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி வா நம்ம போலாம். டேய் தம்பி பார்த்து கவனமா வாங்க. டேய் வாடி, என்ன சொல்ற காலை வாங்க மாட்டேங்கிறேன். இவன் ஏன் நகர மாட்டாங்க இப்பதான் தெரிஞ்சு. பசங்க அங்க சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க பார்த்துட்டோம். இதுல சுத்தி பார்க்கறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஃபால்ஸ் இங்க இருந்து காட்டேன். ஃபால்ஸ அந்த ஃபால்ஸ் வந்து இங்க இருந்து பார்க்க நல்லா குற்றால அருவி கூட கொஞ்சம் குள்ளமா, அதாவது உயரம் கம்மியா இருக்கும். அது நல்ல ஹைட்ல இருந்து வருது பாத்தீங்களா, பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கும். அதனாலதான் மக்கள் இந்த இடத்த நல்லா வேடிக்கை பார்க்க வராங்க. இப்ப நம்ம பார்த்தாச்சு, அவ்வளவுதான். இங்க வேற ஒன்றும் பார்க்கறதுக்கு இல்ல. இப்ப அந்த வழியா வந்தா நம்ம இப்படியே கிளம்பலாம். பசங்க சுத்தி பார்த்துட்டு நல்லா வரட்டும். வாங்க நம்ம போலாம். தண்ணி தான் பாக்குறேன். வா வர்ஷினி. வர்ஷினி உனக்கு வேற எதுவும் வேணுமா? இங்க இருந்து பாரு அந்த எப்படி இருக்கு. ஏய் அருவியை பாருப்பா. சூப்பரா இருக்கும். கீழே வரவா? சரி வா. வேற வேணுமா? இந்த அருவி இங்க ஊத்து இப்படி வந்து இந்த பாலத்துக்கு அடியில் அப்படியே போகுது வர்ஷினி. அப்படியே போகுது கீழே அப்படியே போதும். அப்படியே நம்ம பார்த்தோம்ல ஃபால்ஸ், அந்த ஃபால்ஸ் கிட்ட போகுது. இதெல்லாம் ஃபால்ஸ் மாதிரி அங்க தெரியுது நமக்கு. இங்க இருந்து ஒரு மலை மாதிரி கொட்டுதா? மலை மாதிரி கொட்டுதா? பொதுவா நம்ம கொடைக்கானல் சுத்தி பார்க்க வரும்போது அந்த டம் பாறை, மயிலாடும் பாறை பார்த்தோமா? ஆமா. இது அடுத்து அந்த இந்த சில்வர் ஃபால்ஸை பார்த்தோம்னா ஒரு செம நல்லா இருக்குங்க. ஆமா. சரி வாங்க. ஆத்தூரா? சரி வாங்க. நம்ம ஒரு நாள் கூட ஒரு வீடு தெரியல. வீடு சொக்கலைபுரம் தான்பா. கோயில் இருக்குல்ல, காளியம்மன் கோயில். ஆமா, அது ரெண்டாவது வீடு தான். கோயில் பக்கத்துல நம்ம வீடு ஃபர்ஸ்ட் ரோடு. யார்? நவீத் அந்த பையனா? ஆமா, அவ அண்ணன் மயன் தான். நவீத் அண்ணன் மயன் தான். கொஞ்சம் வரமா தள்ளி. சரி அப்ப மேல போயிட்டு வந்துட்டீங்க. சரி நாங்க இன்னைக்கு தான் கிளம்புறோம். சரி டேய் சரி போலாம்ப்பா. இப்ப நம்ம கொடைக்கானல் சிட்டிக்குள்ள தான் போயிட்டு இருக்கோம். பாருங்க, இங்க இருந்து தூரத்துல தெரியக்கூடிய அந்த வீடுகள்லாம் பார்க்கும்போது என்ன அழகா இருக்கு பாருங்க. கொடைக்கானலுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லேக் தான் போய் சுத்தி பார்க்க போறோம். கொடைக்கானல் ஊருக்குள்ள நுழைஞ்சு அந்த லேக்குக்கு வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிருது. இப்ப நம்ம லேக்கு கிட்டே வந்துட்டோம். லேக்கை காட்டுறா தம்பி. லேக் வந்தாச்சு பாரு. லேக்ல நடுவுல சென்டர்ல பண்ணுமோ அந்த பூ மாதிரி வர மாதிரி. நம்மள ஓவர்டேக் பண்ணி போகக்கூடிய அந்த கார்ல தான் நம்ம பசங்க போயிட்டு இருக்காங்க. போட்டிங் போலாமா? போலாம். சொல்ல சூப்பரா வச்சிருக்காங்க. எவ்வளவு வெயிட்டிங் பாரு. ஐயோ போ, நிறைய கூட்டம் இருக்கு. செம்ம கூட்டம் போட்டிங் போறதுக்கு. ஃபுல்லா காட்டு. இது ரொம்ப மெயினான இடம். நம்ம கொடைக்கானலை பொறுத்த அளவுக்கு இந்த லேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப மெயினான இடம். ஃபர்ஸ்ட் வந்தோடனே நம்ம கொடைக்கானல் லேக் தான் கூட்டத்தை பத்தியா அதுக்கேது. அப்ப நம்ம இங்க வந்துட்டு கார்ல வந்து காரை நிப்பாட்டுறதுக்கு இடம் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அதான் பெரிய சிரமமான காரியம். நீங்க தான் டிக்கெட் எடுக்கணும் போல இருக்கு. எடுத்துட்டு இந்த நிக்கிறாங்க, லைன்ல உள்ள நிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு இது கொடுத்துறாங்க. அந்த போட்டிங் போறதுக்கு அந்த ரெட் கலர் ஒரு இது மாதிரி இருக்கு. சரிதா? ஒருவேளை தவறி விழுந்துட்டா அது நீச்சலுக்கு உதவுன்னு சொல்லி அந்த பலூன் மாதிரி ஒரு Dress அது கொடுத்துறாங்க. எங்க போய் வண்டி நிறுத்த போறோம்? நம்ம வண்டியை இப்ப நிப்பாட்டுறது பெரிய விஷயம். நிப்பாட்டிட்டு நம்ம அங்க இருந்து நடந்து வரணும். இந்த கேப்ல போடுறா ஐஸ் கார் நிக்கறானா? ஏதோ ஒரு கேப்ல போடுப்பா. இந்தாங்க ஓட்டமா. நிறுத்துறேன். குதிரைவாடியா வருது, என்ன காரணம்? ஏன் குதிரை எங்க போகுது? சைக்கிள் எல்லாம் எடுத்து ஓட்டலாமா? தாராளமா சைக்கிள், பைக், கார் எல்லாமே இங்க வாடகை கிடைக்கும்.
எல்லாமே வாடகை கிடைக்கும். போய்கிட்டே இருக்கு. நம்ம அங்க இருந்து திரும்பி இங்க வர்றது நிச்சயமாடா சூப்பரா இருக்குல்ல லேக். அந்த பக்கம் இருந்து வரலாமா? அங்கிட்டு இருந்து வரலாம். அதான் அவங்க போறாங்களா? சுத்தி ஸ்டார் லேக் மாதிரி சுத்தி இருக்கு. லேக் சுத்தி வேலி போட்டுருக்காங்க ஒரு லேக். போக கூடாது. பலூன் ஷூட்டிங் பண்ணுமா? மரப்ப பத்தல. அந்தா இங்க வர. சுடுறாங்க. கரெக்டா 10 குறி வச்சு சுட்டா காசு அவங்களுக்கா? காசு வந்து நம்ம கரெக்டா குறி வச்சு சுட்டோம்னா காசு அவங்களுக்கு. குறி வைக்காம சுட வரைக்கும் நம்ம தப்பிச்சுக்கலாம். இது ஃபுல்லாவே சுத்தி கட்டலாம். லேக் பாரு என்னமோ அங்க இருந்து வர சிறுசுன்னு சொன்னா. இங்க வரைக்கும் இருக்கு. ஓ வந்துகிட்டு இருக்கு ஒரு எத்தனை என்ன போயிட்டே இருக்கு பாரு. ஆமா. முத போட்டிருந்த கம்பி வேலை இப்படிதான் இருந்துச்சு. இப்ப அழகா டிசைன் கொடுத்து இவ்வளவு அழகா மாறிட்டாங்க. இப்ப நம்ம எங்க போறோம்? அந்த பில்டிங் இருக்கு பாரு, அங்க போயிருமாமா. அந்த பில்டிங் கிட்ட போகலாம்னு ஐடியா பாப்போம். பசங்க நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க அந்த கார்ல. இறங்கிட்ட குளிருதா? கையெல்லாம் வரைக்கிற மாதிரி இருக்கு. கையெல்லாம் விரைச்சிருச்சாம்டா வருஷம். அந்த அளவுக்கு குளிருது வருஷம். எனக்கு என்னமோ சீனிகான் பாரு தம்பி எவ்வளவு அழகா இருக்கு. அப்படியே லேக் நல்லா தெரியுது. அந்த லாங் வியூல எவ்வளவு அழகா தெரியுது. இப்ப நம்ம ஃபுல் லேக்கையுமே ரவுண்ட் அடிச்சு வந்துட்டு இருக்கோம். என்ன தம்பி? ஆமா. அந்த பில்டிங் இருக்கு முன்னாடி. நல்லா சுத்தி பார்த்து ஃபுல் லேக்கையுமே நம்ம ரவுண்ட் அடிச்சு மறுபடியும் இங்கே வந்துட்டோமா? அங்க தெரியுது அந்த தண்ணி பீச் அடிக்குதுல. அங்கதான் வந்தோம். அங்க இருந்தா ஆபீஸ்ல வந்தாச்சு. அலப்பறத்தை கொடுத்துருப்பாங்க. அலப்பற பண்ணட்டும். அப்புறம் அதுக்கு தானே வர்றது. ஜாலியா ஹாய் ஊயினு கரைச்சல் பண்றதுக்கு தானே வர்றது. ரைட் அப்படியே சுத்தி பார்த்தாங்க தூங்கி தள்ளிக்கப்பேன். நல்லது. இப்போ நம்ம லேக்ல போட்டிங் போறதுக்காக அந்த லேக் ஓரமா இருக்கக்கூடிய ரோட்ல நம்ம காரை பார்க்கிங் பண்ணிட்டு காரை விட்டு நாங்க இறங்கணும். ஏன் செருப்பு பின்னாடி இருக்கா? லேக்லாம் சுத்திட்டு வந்தான். வாங்க போட்டிங் போலாம். வாங்க 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 வாங்க. இந்த மாதிரி சைக்கிளிங் போறீங்களாடா? டேய் சந்திரே வாப்பா. இது ஏன் மேல போட்டு? அதாவது இப்ப ஏன் நிக்கிறோம் தானே எதிர்பார்க்கறீங்க? ஏன் ஏன் நிக்கிறோம்னா அங்கிட்டு போய் நம்ம கூட்டமா இருந்துச்சா? இப்ப பாரு ஒருத்தவங்க இப்படி படல்ல தள்ளி விட்டுக்கிட்டே போறாரா? ஒரு சிலர் பெடல் போட்டு போவாங்க. ஏன்னா பெடல் போட்டு போற மாதிரி இருக்குல்ல போட்டு? அது தனியா இருக்கா? புரியுதா? அப்ப இந்த பெடல் போட்டு போறதுன்னு ஒரு போட் இருக்கு. இப்படி போறாங்களா? இதுல எது சேஃப்டியா இருக்கு? ரெண்டாவது எல்லாருமே இந்த ட்ரெஸ் போட்டு போறாங்களே, நீச்சல் தெரியல என்ன செய்வாங்க? இத்தனை யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். புரியுதா? பரவாயில்லையே. உனக்கு நீச்சல் தெரியுமா? எனக்கு தெரியும். உனக்கு நீச்சல் தெரியும்? நான் ட்ரெஸ் வாங்க மாட்டேன். இப்ப ஒரு சிலருக்கு நீச்சல் தெரியலன்னா என்ன செய்வாங்க? அங்க ஒரு வேளை விழுந்துட்டேன். இத்தனை யோசனை ஒரே அதே நின்று யோசிக்கிறியோ? பரவாயில்ல, நல்லா யோசிக்கிறேன். சரி சரி. ஏப்பா தம்பி போட்டு போலாமா என்ன? கிளம்புங்க போலாம். இங்கிட்டு தான் போய் டிக்கெட் எடுக்கணும் போல இருக்கு. டேய் வாய்ப்பு கிடைச்சா பாப்போம், இல்லன்னா மிச்ச இடத்த சுத்தி பாப்போம். மாறு இருட்டாகிட்டு இருக்கு. என்னடா அதுக்குள்ள தம்பி மிஸ்ட் தெரியுதாடா? இங்க போகுது ஒரு. இப்ப நம்ம மேலே அந்த மிஸ்ட் லைட்டா பட்டுக்கிட்டு தான் போகுது. கூலிங் தெரியுதா? அதான் குளிருது. ஏகம் அப்படி வருது. அப்பா சிலு இருக்கா? ஏண்டே இங்கே இப்படி இருந்தா காஷ்மீர் எப்படி இருக்கு? காஷ்மீர் கொடைக்கானல் இருக்கும்ல. ஆஹா செம கூலிங். இதுதான் கொடைக்கானலா? சரி வாங்க. இங்க இருந்து போட்டிங் போகக்கூடிய இடம் குறைஞ்சது ஒரு 300-400 மீட்டர் இருக்கும். அதனால அப்படியே ஜாலியா பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். அந்த குணா பறவைல அது எங்க இருக்கு? அதெல்லாம் போகணும். இனிமேல் தான் ஃபர்ஸ்ட் வந்து லேக் தாண்டி. இங்க வந்தாலே கொடைக்கானல் வந்தாலே ஃபர்ஸ்ட் லேக் தான். சைக்கிள் பாட்டியம்மா சைக்கிள் குளிர் எப்படி இருக்கு? ரொம்ப குளிர்தா? சரி சரி. அந்த அம்மா எதுவுமே தலையில போடவே இல்லை. உண்மையில இங்க செம குளிர. வயசானவங்களுக்கும் நல்லா குளிரும். என்னடி அவங்களுக்கே குளிர் நல்லா குளிர். என்ன தெரியல. நல்லா நம்ம ஊர்ல வெயில் அடிக்குமா? வெயில் சரியான வெயிலா இருக்கும். செம்ம ஜாலியா இருக்கு. உண்மையில ஒரு ஏதோ ஒரு என் மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. உண்மையில இங்க வந்தோடனே அதெல்லாம் மறக்க. அதுக்கு தான் நம்ம சுத்தி பாக்குறது. இதான் நம்ம அந்த போட்ல போறோம் பாத்தீங்களா? அதுக்கு டிக்கெட் வாங்கக்கூடிய என்ட்ரன்ஸ் தான். உள்ள போலாம் வாங்க. ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னு கேட்போம். நடங்க எவ்வளோன்னு கேளுங்கப்பா. ஏய் அந்த பக்கம் அப்படி வா. ஒரே ஒரு அந்த பெடலுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? ஆமா 3 போட்டு வரும். மூணுக்குமே வா 800 ரூபா. 2 போட்ல போக கூடாதா? 2 போட்ல போக கூடாது. சரி சரி. அது 4 வேலை மிச்சம் 2 பேர் ரைட்டு. மொத்தத்துக்கு 800 ரூபா. அந்த துடுப்பு போட்டு போனா சரி. அதுக்கு எவ்வளவு? 900 ரூபா 2 போட்டு. இதுக்கு 800 ரூபா, இதுக்கு 900 ரூபா. டைமிங் என்ன சொன்னீங்க? பெட்ரோல் பண்ணி போறது 20 நிமிஷம்.
அது எவ்வளவு தூரம்லாம் கணக்கு இல்லை, டைமிங் தான் கணக்கு. உங்களுக்கு டைமிங் தான் கணக்கு. சரி இந்தாங்க, அந்த 3 பெடல் கொடுங்க. 3 பெடல் போட்டு போடுறது. அதாவது பெடல் போட்டு நம்மளா போறோம் இல்லையா, 900 ரூபா, அரை மணி நேரம். துடுப்பு போட்டு வராங்க 20 நிமிஷம். அதுக்கு ஒரு படகுக்கு 450 ரூபா. பயங்கர ரேட்டா இருக்கு. இதை யார்கிட்ட கொடுக்கணும் போய்? சரி 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 போலாம். போட்டிங் போறதுக்காக டிக்கெட்லாம் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா போட்ல போகும்போது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா நீச்சலே தெரியாட்டியும் சின்ன ஒரு சேஃப்டிக்காக ஒரு ஜாக்கெட் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. இது கம்பல்சரி போட்டிங் போறவங்க போட்டே ஆகணுமா. அதனால நாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு ஒண்ணா எடுத்து போட்டுக்கிட்டோம். முதல் முறையா போட் சவாரி எனக்கு போட முடியல, கை வலிக்கு. அப்படியே தூங்க, கை தூங்க. கையில வைக்காதீங்க. அம்மா ஒருவேளை தவறி விழுந்தோம்னா நம்ம சின்ன சேஃப்டி, அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க. நான் போட்டுட்டேன், சின்ன சேஃப்டி. இது காப்பாத்துமா? ஜிப் இல்ல, ஜிப்பு போட்டாச்சு. ஜிப் இல்ல. நம்ம அப்படியே ஜிப்பை போட்டு அந்த இதை லாக் பண்ணிக்க வேண்டியதான். இங்க வந்து 2 பேர் போற மாதிரியும் 4 பேர் போற மாதிரி மட்டும் தான் போட் இருக்கான். நாங்க வந்து 10 பேர் வந்திருந்தோம். அதனால 2 பேர் போற மாதிரி ஒரு போட்ல புது பொண்ணு மாப்பிளையும் உட்காந்துக்கிட்டாங்க. 4 பேர் போற மாதிரி இன்னொரு போட்ல தீபக், வர்ஷினி, அப்புறம் அண்ணன் பசங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டாங்க. இப்ப நம்ம போட்ல ஏற போறோம். அப்படியா? உண்மையில எனக்கு லைஃப்ல இதான் முதல் முறை. ஆமா, தண்ணில அழகா இருக்கு. தம்பி இந்த போட்டு ஃப்ரண்ட்ல எப்படி போகும், பேக்ல எப்படி போகும்? முன்னாடி பெடல் பண்ணினா முன்னாடி போகும், சரி. பின்னாடி பெடல் பண்ணா பின்னாடி வரும். அந்த ஒரு டைரக்ஷன் இருக்குல, ஆமா ஆமா, அத பிடிச்சிட்டீங்கன்னா ரைட், அதாவது டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன். சரி சரி ரைட் வச்சினா லெஃப்ட் போகும், லெஃப்ட் வச்சா ரைட். ரைட் ரைட், அதுக்கு தான் உட்கார வச்சேன். அப்புறம் இன்னொரு 4 பேர் போகக்கூடிய போட்ல நானு, அம்மா, தர்னிஷ், தனுஷ், நாங்க 4 பேர் உட்காந்துக்கிட்டோம். நாங்க எல்லாம் அந்த போட்ல உட்காந்ததுக்கு அப்புறம் இந்த லேக்ல எப்படி ஜாலியா போட்டிங் பண்ணிக்கணும்ன்றத பாருங்க. தம்பி 2 பேரும் பெடல் போடுறாங்க. இருக்குது. டேய் பாத்து எப்படி இருக்கு? ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கா? இன்னும் 5 நிமிஷம் ஈஸியா தான் இருக்கும். ஆள் வலிக்கும்ல. அவனுக்கு எங்க பிடிச்சல போய் எங்க இது வேகம் பத்தலையே. உண்மையில போட்டு தெரியாது, மாறி போய்க்கிங்க. இந்த பாருங்க பசங்க காப்பாத்துங்க. பெடல் போடுறாங்க. டேய் ஹாய் சொல்லுங்கடா. பெடல் போடுறாங்க. நாங்க நல்லா தான் இருக்கு உட்கார்ந்து போறது. போயிட்டு இருக்கோம். டைம் டயம் அப்பா பாத்துர்க்காரு. ஹாய். இந்த தம்பி அங்க முன்னாடி போறான். பாயக்கா நானே நீங்க இப்ப நம்ம ரிவர்ஸ்ல போய்க்கணுமா? இப்ப நான் என்ன சொல்றேன், எனக்கு பின்னாடி போறது கம்ஃபர்டபுளா இல்லன்னு சொல்லிட்டு பசங்க ரிவர்ஸ்ல மிதிக்க போறாங்க. இப்ப மறுபடியும் இப்படி மிதிச்சு எப்படி இப்படியே பின்னாடி போவா? ரிவர்ஸ்ல மிதிக்க பாப்போம். நானும் மிதிக்கிறேன். அப்பா மிதிக்க சொல்லுங்கடா. ஏய் ஈஸியா தான் இருக்கு. காலுக்கு எக்சர்சைஸ் ஈஸியா இருக்கு. ஆனா கால் பூச்சிக்குறா. செருப்பு போட்டுக்க. ஈஸியா இருக்கு. இங்க பாருங்க, ஈஸியாவே இருக்கு. ஆனா கால் பூசுது பாருங்க. செல் எடுத்துட்டு இல்லையடா, போட்டோடா. செல்லுக்கு அனுப்பணும்லடா. ரயில் டேய் எங்கடா திசை திருப்புங்கடா. நம்மதான் லாஸ்டா வந்துட்டுக்குமா, போக மாட்டுதே. யார் சொன்னது ரிவர்ஸ் மிதிச்சா போகாது? இதுதான் படகுல அழகா போலாம்டானே, என்ஜாய் பண்ணவே முடியல. படகு அது வேறயா? அதாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மிதிச்சுக்கிட்டே போறதுல என்ன ஒரு இதுன்னா, நம்ம கவனமா போகணும். இந்த பெடல் மிதிக்கிறதுல கவனமா இருக்கிறதுனால சுத்தி பார்க்கறத கவனிக்க முடியாம போயிடுது. அது வேற ஒருத்தர் கையில துடுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம கண்டிப்பா ஜாலியா சுத்தி பார்த்து போகலாம். பாருங்க அம்மா செல்ஃபி எடுக்கிறா. எனக்கு மூச்சு வாங்கிடுச்சு. நீ மிதிக்க மாட்டேற. எனக்கு மூச்சு வாங்கிடுச்சு. நான் 2 பசங்க இருக்காங்கன்ற தைரியத்துல தான் நான் நம்ம மிதிக்க வேணாம் பசங்க கூட. நீ கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா நம்மள மிதிக்க விட்டாங்க. ஆரம்பத்துல ஃப்ரீயா இருக்குல்லடா, ஆரம்பத்துல ஃப்ரீயா இருக்கு, போக போக இருக்கு. எங்கடா நம்ம பசங்க அங்க இருக்காங்க, போயிட்டாங்க. எடுங்கடா எப்படி ரிவர்ஸ்ல கூட எடுங்கடா. என்ன இங்க பாருங்க செம்ம அழகா இருக்கு. சத்தியமா ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். டேய் அந்த இது இருக்குல்லடா, என்ன வராது தண்ணி ஊத்துதுடா, அது வரைக்கும் போயிட்டு இப்படி வந்துருங்க. ரொம்ப தூரத்துக்கு போகணும். நம்ம பசங்க தெரியல, அதான் பாக்குறேன் எங்க இருக்காங்க. இல்ல நம்ம ஏன் போட்லயே வந்திருக்கலாமே. போட்ல தான் வரோம். இந்த அவங்க இப்படி செய்யறாங்கல்ல, அப்படி வந்து நம்ம ஜாலியா நம்மாடு போயிருந்துருக்கலாம். ஏன் தேவையில்லாத வேலை? ஏன்டா படிப்படியா முடியல பத்தியா? அது மட்டுமாடா சந்தோஷமா இருக்க முடியுதா? அங்க வர அவங்க ஜாலியா வராங்க.
அப்படி உட்கார விட்டுப்பட்டு அங்க போய் ஒதுக்கிட்டாங்க கார ஐஸ் வாங்கிக்கிறீங்க ஐஸ் இந்த போன் வச்சுக்கிறேன் பட் நான் கொஞ்சம் மிதிச்சு பார்த்தா பின்னாடி வருமா இப்ப அதான் இப்ப நம்ம இங்க வந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம உண்மையிலே நம்மளோட சொந்தங்கள் எக்கச்சக்கமா இருக்காங்க. பார்க்குற இடமெல்லாம் நம்ம சொந்தமா தான் இருக்காங்க. அந்த போட் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்தாரு பாருங்க. என்னது அவர் கூட என்ன சொல்றாருன்னா இங்க வந்து என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு தர போறீங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்டாரு. இங்க வந்து என்ன ஸ்நாக்ஸ் செய்யறது உள்ள போய் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சும்மா காமெடிக்காக சொன்னேன். சும்மா ஜாலிங்க பாருங்க. அழகா போட்டு தெரியுதானே தெரியல. ஆனா நிறைய இதை எடுத்துடுறாங்க மிதிக்கிறதுக்கு. ஒரு அசால்ட்டா மிதிச்சுட்டு வராங்க. 2 பேருக்கு நல்லா இருக்கும். வெயிட் இல்லாம இருக்குமா? 2 பேருக்கு நல்லா இருக்கும். ஏன்னா எந்த முயற்சி பண்ணாம உட்காந்துருக்க? நான் இவங்க 2 பேரும் பாக்குறேன், பாவமா இருக்கு. மிதிக்கிறேன். சைக்கிள் ஓட்ட மாதிரி தானடா தர்ணேஷ்? சைக்கிள் ஓட்ட மாதிரி தானே இருக்கு. அப்படியே ரொம்ப கஷ்டப்படுற. அதோட லென்த் வித்தியாசம் இருக்காண்டா. ரொம்ப தூரமா தெரியுதா? இவனுக்கு பக்கமா இருக்கா? ஐஸ்கிரீம்லாம் திங்க முடியாது நீங்க. வேஸ்ட் ஐஸ்கிரீமா அவங்க வாங்கிட்டு போறாங்களா? தர்ஷினி தீபக்கெல்லாம் பசங்க மிதிக்க முடியல. வர்றீங்களா? போர்டு இப்போ துடுப்பு வந்தா வாங்கி சாப்பிட நல்லா இருக்கும். இவங்க எங்க ஐஸ்கிரீம் பேக்ரவுண்ட்ல பின்பக்கமா காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா எனக்கு பார்க்க அழகா தெரியுது, கேமராவில் பார்த்தா கம்மியா தெரியுற மாதிரி இருக்கு. பேக்ரவுண்ட்ல அதாவது பின்பக்கமா எப்படி இருக்கு அப்படின்றத காட்டுறேன். தெரியுதா? தர்ணேஷ் போட்டோகிராஃபில கொஞ்சம் ஆர்வமா இருக்கேன். அதனால எப்ப பார்த்தாலும் கேமராவும் கைமா தான் இருக்கேன். என்னென்ன போட்டோ எடுத்தான்றதை அப்புறம் பார்க்கணும். நம்ம ஒரு பக்கம் வீடியோ எடுத்துக்கிட்டாலும் அவனோட போக்கஸ் பூரா அந்த ஸ்டில் கேமராவில தான் இருக்கு. அப்போ அப்படியே ஒரு கிளிக் பண்ணு, இந்த போட்டோ இதுல போடும். நல்லா இருக்கா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்ப பாருங்க பேக்ரவுண்ட்ல பாருங்களேன், தெரியுதா? இங்கிட்டு பாருங்க. நம்ம குரூப்ப சந்தோஷம். தீபக் நம்ம குரூப்ப சந்தோஷம். தீபக் ஐஸ் எங்கக்கு? நிப்பாட்ற நீங்க மிதிக்க முடியலடா. மிதிக்கலையடா. இது தீபக் வர்ஷினி மற்ற அண்ணன் பசங்க 2 பேர் இருக்காங்க. இதுல போட்டு முட்டுடா. இது புது பொண்ணு மாப்பிளைய பாருங்க. கப்பல், டைட்டானிக் கப்பல். ஏடா கஷ்டமா இல்ல மிதிக்கிறதுக்கு? 2 பேர் நல்லா தெரியல. சிறுசு அவங்க 2 பேர் மிதிக்கிறது நல்லா தெரியலன்றாங்க. ஏன்டா டைட்ட வேஸ்ட் பண்றீங்க? பாருங்க மிதிக்க முடியாது பாட்டாயே. ஏன் நல்லா தீபக் எப்படி இருக்கு? கால் வலிக்குதா? கால் வலிக்குதாம். வர்ஷினி ஓ தம்பி வர்ஷினி உனக்கு எப்படி இருக்கு? உனக்கு எப்படி இருக்கு? நீ மிதிக்கவே இல்லையா? சரி சரி இந்த வாரம் அங்கெல்லாம் சுத்தக்கூடாதுடா. அங்க போகக்கூடாதுடா. அந்த இதை சுத்தக்கூடாதுடா. அதை தாண்டி போகாதீங்கன்னு அங்க சொன்னாங்க. ஏன்னு தெரியல. அது ஏதோ இழுக்குமோ என்னமோ. அதாவது இந்த ஃபால்ஸ் கிட்ட அதை வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த இது இருக்கு. அது ஏன் வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு தெரியல. ஒருவேளை டேய் ஆமாடா ஏதோ சுத்தி சுத்தி இங்கே அடிக்கிறீங்க, கும்மி அடிக்கிறீங்க. எங்க வர வந்துட்டாங்க எங்கடா? ஏய் பாருங்க இடிச்சிட்டு விளையாடுறாங்க. வர்ஷினி அப்பாவுக்கு ஐஸ்கிரீமா? ஏய் அப்பாவுக்கு ஐஸ்கிரீமா? அப்பாவுக்கு ஐஸ்கிரீம் தெரியுதா? அந்த ஃபால்ஸ் அந்த இது சரி அந்த நீர் ஊற்று அழகா இருக்கு. போகாத பாத்துட்டு போகாத. பின்னாடி வா, பின்னாடி வா. ஜோ பின்னாடி வாடா. ஜோ பின்னாடி வாயா. அம்மா பாருங்க எவ்வளவு அழகா ஐஸ்கிரீம். டேய் மணிதான். ஏய் முட்றீங்கடா. ஐஸ்கிரீம் வேணுமா? ஐஸ்கிரீம் வேணுமா? வேணுமா? சாப்பிட்டு முடிச்சு தர மாட்டானே. நல்லா இருக்கு இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுறது. இப்படி போறது சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? வாங்குனதா ரொம்ப என்ஜாய். என்ன ஃப்ளவர்? சீனிகான் எங்கடா எனக்கு? சரி 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 இந்த பின்னாடி வா, பின்னாடி வா. தீபக் சரி இந்த அனுபவம் எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கா? சத்தம் கேக்குது. வெயில் அடிக்குது. ஆனா அந்த அளவுக்கு வெயில் இருக்குமே ஒரு மாதிரி இல்ல. என்ன தம்பி? ஒரு 8 மணி ஆமா காலையில ஒரு இப்ப வந்து மதியம் 12 மணி பக்கம் ஆயிருச்சு. காலையில 8 மணிக்கு எந்த அளவுக்கு வெயில் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. என்ன தம்பி? ஏன் தண்ணி ஏன்டா நின்றுச்சு? கரண்ட் போச்சா? வந்துட்டியா? கிட்டத்தட்ட நாங்க வந்து 20 நிமிஷத்துக்கு மேல சின்ன 10 நிமிஷம் டைம் இருக்கு. மொத்தம் 1/2 மணி நேரம் டைம். அவங்க அங்க வந்துட்டு இருக்காங்க. சந்துரு ஹாய் அப்படியே பக்கம் போயிடு. ஹாய் பக்கம் போயிடலாம். அது நார் விஷ்ணி. நான் இப்பதான் டேஸ்ட் பண்ணேன். இவங்க 2 பேரும் மிதிக்கிறாங்க.
சைக்கிள் ஓட்டுறான் சிலிகான் அது போட்டுக்கடா. போட்டு காஷ்மி இல்லடா அது போடாட்டியுமே நீ மிதப்ப ஈஸியா. நீ மிதப்ப போட்டு அம்மாட்ட காமி தனுஷா சைக்கிள் ஓட்டுறான் பாரு. இப்போ காட்டுமா அம்மா இப்போ காட்டுமா எதனா காட்டா? ஓ வீடியோ கால். வீடியோ கால் வீடியோ கால். இங்க பாரு மறுபடியும் போட்டோ எடுத்து அம்மாவை உடஞ்சிர போகுறா. அரை மணி நேரம் நம்மளே ஓட்டிக்கணும். சத்தத்தை பாத்தீங்களா? அவங்க 2 ஜோடி தனியா வராங்க. திருப்பி போட்டோ திருப்பி தனியா கம்பு அப்ப நாங்கள குடும்பஸ்தான் தள்ளுங்கடா நீங்க தள்ளுங்கடா. அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கடா. ஏன் ஓட்டி நடக்குதா? தள்ளுங்க பாருங்க பின்னாடி மிஸ்ட். இப்ப வந்து பசங்க போட்டி போட்டு மிஸ்ட் வராங்க. ஆமா போட்டி நம்ம 3 போட்டு வந்தோம் இல்லையா? 3 போட்டுமே செம்ம போட்டி. இப்ப நம்ம தான் முன்னாடி வந்துட்டு இருக்கோம். நம்ம போட்டு முன்னாடி வந்துட்டு இருக்கு. பாருங்க மேகங்கள். இப்ப நம்ம மேகத்துக்குள்ள தான் போயிட்டு இருக்கோம். லைட்டா போயிட்டு இருக்கு மைல்டா. நம்ம மிஸ்ட்னு சொல்லுவோம் பாருங்க. அதுக்குள்ள தான் போயிட்டு இருக்கோம். மிஸ்ட் கீழே தான் போயிட்டு இருக்கு. அது படப்பட நம்ம உடம்புல அந்த மிஸ்ட் படும்போது செம்ம கூலிங்க இருக்கு. நம்ம இப்ப ஏறின இடத்துல வரப்போம். பின்னாடி தெரியுதுங்களா அந்த மரத்துக்கு பின்னாடி மிஸ்ட் கீழே தவழ்ந்து போயிட்டு இருக்கீங்களா? நம்ம ஊர்ல இருந்து மேல டாப்ல பார்ப்போம் பாருங்க மேகங்கள் மேகக்கூட்டங்கள் அது இங்கே தவழ்ந்து போயிட்டு இருக்கு. ஓகே நமக்கு கிட்டத்தட்ட 25 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. மொத்தம் அரை மணி நேரம் தான் டைம். பசங்க நம்ம பாருங்க எவ்வளவு பின்னாடி வராங்க. நம்ம முன்னாடி வந்துட்டோம். நீங்க ஸ்பீடு வாங்க பரவாயில்ல. நாங்க அதிகமா மிதிக்கல. பசங்க கஷ்டப்பட்டு மிதிச்சு வந்துட்டாங்க. தேவே இங்க அடிக்கிறேன் தட்டு தட்டு தட்டு. எடுத்துக்க. ஒரு வழியா போட்டிங் போயிட்டு வந்தாச்சு. ஒரு அரை மணி நேரம். ஏப்பா அரை மணி நேரம். இந்த பசங்க இறங்க ரெடியா இருக்காங்க. அம்மா இறங்கிட்டா. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு தர்னேஷ். சூப்பர் நல்லா இருக்கு. இன்னொரு டைம் போற மாதிரி இருக்கு. போட்ல நம்ம போறப்ப நாங்க எல்லாருமே நல்லபடியா போட்டிங் பண்ணிட்டு வந்தாச்சு. பசங்க எல்லாருமே அவங்க போட்டிருந்த அந்த ஜாக்கெட்டை அவங்க கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக கழட்டிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க எத்தனை விதமான போட் இருக்குன்னு வாத்து மாதிரி செட் பண்ணிருக்காங்க. நிறைய டிசைன்ல இருக்கு. கிட்டத்தட்ட 100கணக்கான போட்டுக்கு மேல இருக்கும் போலங்க இங்க. இப்ப நாங்க போட்டிங் போகக்கூடிய இடத்த விட்டு அடுத்து எங்க போலான்னு யோசிச்சுட்டு வெளியேறி வந்துட்டு இருக்கோம். வெளியேறி வந்த உடனே பார்த்தா குதிரையில நிறைய பேர் சவாரி போயிட்டு இருந்தாங்க. சரி நம்ம பிள்ளைகளும் இதுல சவாரி பண்ணா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஆசையா இருந்துச்சு. தம்பி குதிரை சவாரி போறியாடா? இப்ப தீபக்கும் வர்ஷினியா குதிரை சவாரி போகணும்னு ஆசைப்பட்டாங்க. பக்கத்துல தான் குதிரை. வாங்க. தம்பி மேகத்தை பாடுறா எவ்வளவு மேகம் கீழே வந்துருச்சு போறோம். அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியலையே. டாட்டா சொல்லிட்டு போறோம். ஒரு வண்டி 300 அது வரைக்கும் 200. சரி சின்ன அதுதான் நானும் சொல்றேன். எவ்வளவுதான் தள்ளி காட்டுறேன். 200 ஒரே குதிரை 2 பேர் பண்ணாலுமா? ஆமா செருப்பு போடலாமா? செருப்பு போட்டுக்கடா. செருப்பு போட்டுக்கடா. 1 கிலோமீட்டர் சுத்தி வரதா? அதாவது ஒரு 250 மீட்டர் போனா 200 ரூபாயா? 1/2 கிலோமீட்டர் போயிட்டு வந்தா 300 ரூபாயா? சரி லாங்ல இருந்து. டேய் லாங்ல போற ஆப்போசிட்ல நல்ல போற லாங்ல அங்க நில்றா. போயிட்டு வாங்க. இது குதிரை ஓடாத நடந்தா போமா? ஓடா லைட்டா ஓட்டிட்டு போங்க. பாப்பா இங்க வர வசனேங்க உட்கார் இங்க வர நல்லா காட்டுறேன். பக்கத்துல வந்துட்டு அப்படியே விலைக்கு பக்கத்துல வந்து காட்டிட்டு அப்படியே இப்படி விலைக்கு ஏறி உட்கார வசனே. நல்லா புடிச்சுக்காதா? அதை நல்லா ஸ்ட்ராங்கா புடிச்சுக்க. அப்படியே இப்படி வந்துடுறா. குதிரை இப்படி வெளியேற போறா. இப்படி வந்துடுறா. புடிச்சுக்க நல்லா ஸ்ட்ராங்கா புடிச்சுக்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதாவது குதிரை இங்க இருந்து எடுத்துட்டு போறாங்கல்ல அந்த கூட சைக்கிள்ல ஒருத்தர் வராரு. நான் நினைச்சேன் மெல்ல ரொம்ப ஸ்லோவா வாக்கிங்ல கூட்டு போவாங்கன்னு. ஓடுவாங்க சைக்கிள்ல கூட ஒருத்தர் வராரு. தீபக் லாங்ல வரான் பாருங்க. குதிரை ஓடி வருது.
ஓடி வராம பாருங்க. பார்த்த மாதிரியே இருக்கு சொல்றியா? எங்கேயும் பார்த்தா சரி சரி. வந்திருக்காங்க. தர்ணேஷ் இருக்கா, பத்தலவன் பக்கம் சொப்பலிங்க சூப்பரா ஓடி வந்து செம்பட்டி. தீபக் வர்றான். அவர் குக்கிட்டு தீபக் தீபக் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? வசனி எங்க வர்றாளா? தீபக் வந்துட்டான். வர்ஷினியோட முகத்தை பாரு. பயப்படுறான்னு நினைக்கிறேன் பாரு. வர்ஷினி வந்து தீபக் மாதிரி தைரியம் இல்லாம கொஞ்சம் பயம். ஆமா, ஒரு பபிள்ஸ் பறக்குது. அங்க இருந்தே தெரியுது. இப்ப நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம் தெரியுமா? தெரியுதா? ஆமா, பக்கத்துல வர மாதிரி இருக்கு. வர்ஷினி ஹாய் சொல்லு. ஹாய் வர்ஷினி ஹாய் சொல்லு. பயமா இருக்கா? வீடு கையெடு. பயப்படுற போட போட அங்க போய் இறக்குவாங்கடா. அதாவது இந்த இடத்துல வந்து குதிரை ஆப்போசிட்ல குதிரை ஏறி போறோமா, அதுக்கு நேர் ஆப்போசிட்ல அந்த மாங்காய், அந்த எதுனா பொரி, மசாலா பொரி, அனாசி பழம், அந்த பக்கம் பஞ்சு மிட்டாய், ஐஸ்கிரீமு, கிட்டத்தட்ட நம்ம லேக்குக்கு பக்கத்துல நிக்கிறோம். அதெல்லாம் விற்கிறாங்க. விருப்பப்பட்டவங்க எங்க கூட வாங்கி சாப்பிடலாம். அதே மாதிரி நாங்க இப்போ ஆளுக்கு ஒன்று விருப்பப்பட்டு, எனக்கு வந்து மாங்காய் கேத்து சாப்பிட்டுட்டு இருக்கப்ப பைனாப்பிள் ஆனா இங்க வந்து எதை கொடுத்தாலும் சேல்ஸ் ஆகுதுல்ல. பல்லு கூசு. எதையாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாங்க போட்ல. இப்போ இறங்கணுன்னே அது பொரி, மாங்காய் கீட்டு, பைனாப்பிள் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஓகே, அது ஒரு ஜாலி. இங்கேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். காரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நிப்பாட்டி வந்துட்டோம். ஏன்னா நல்ல கூட்டம். பசங்க கார் எடுக்க போயிட்டாங்க. இப்போ நாங்கள் மெல்ல அப்படியே வாக்கிங் லேக் ஓரமாக நடந்து போகிறோம். பசங்க வண்டி எடுக்க போயிட்டாங்க. மசாலா பொரி என்னென்னமா போடுறீங்க? 8 பொரியை சேர்த்து 9 ஐட்டம். டேஸ்டா இருக்குல்ல, பரவாயில்ல, நல்ல இதாகும். எவ்வளோ அது? கையில் எடுத்துக்கங்க, அதான் கொஞ்சமா வரும். இப்போ கார் வந்துருச்சு. கஷ்டப்பட்டு பசங்க அந்த காரை எடுத்துட்டு வந்துட்டாங்க. வண்டியில ஏறி அடுத்து எங்கடா போறான்? பைன் ஃபாரஸ்டா? போலாம் சரி பண்ணிட்டு. ஓகே பாய். லேக்கை விட்டு நம்ம கிளம்பிட்டோம். இதுக்கு இங்க மட்டும் தான் சொட்டு. நம்ம ஊர்ல சொட்டே தேவையில்லை. நாளைக்கு வச்சு எக்கச்சக்கமான கடைகள் சொல்ற. மேகமூடம் வந்தாச்சு. ஐயோ நல்லாவே அடர்த்தியா இருக்கு இந்த பக்கம். சார் இது ரோட்ல இருக்கு. ரோட்ல மிஸ்ட் இருக்கு. ரோட்ல மிஸ்ட் முன்னாடி ரோட்ல மிஸ்ட் வந்துருச்சு வீரம். போ ரோட் ஃபுல்லா அடர்த்தியா இருக்கு. லைட் போட்டுக்கிற தம்பி. லைட் போட்டுக்க. ஒண்ணுமே தெரியாது. ஆமா நான் லைட் போட்டு வரேன். பாத்தியா, லைட் போட்டா தானே தெரியும், இல்லன்னா தெரியாது. ரோட தெரியல வரு. டேய் பொறுமையா போடா. ஆனா சொன்ன மாதிரி கேமரா நல்லா தெரியுதாடா. பசங்க ஏதோ டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. போடு போடு போடு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆடா ஆடா ஆடா. அங்க வரு மேக கூட்டங்களே அப்படி ஒரு பாட்டு பாடுறா. இதான் அந்த பைன் ஃபாரஸ்ட் வாயில. அதானா இது பைன் ஃபாரஸ்ட்? செம்மையா இருக்குடா. அங்க இங்க அனிமல்ஸ் எல்லாம் ஜம்ப் பண்ணி வந்துடாதா? வரும் ஆனா வராது. அனிமல்ஸ் கேர்ஃபுல்லா இருக்கணும். மனுஷங்க வராங்க, அனிமல்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். லைட் தான் போட்டு ஓட்றோம். பா ஏய் ரோட் தெரியுதாடா? பாத்து கவனமா போ. ஒரு பிள்ளை எல்லாம் வருது. அனிமல்ஸ்டா. அனிமல். இப்ப மனுஷங்கடா மனுஷங்கடா. எடு 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 எடு. அங்க ஒரு கார் முன்னாடி கார் போயிட்டு இருக்கு தெரியுதா? ரெட் கலர் லைட்டா. தர்ணேஷ் இன்ன வரைக்கும் கொடைக்கானல் லேக்ல இருந்து ஓட்டிட்டு வரேன். அதாவது டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி முதன் முறையா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிருக்காரு தர்ணேஷ். எங்க அப்பா குளிர்ல ஒரு சொட்டர் கூட வாங்கி தராம கூட்டிட்டு போறாரு फ्रेंड्स. ஒரு பைன் மர காடுகள் இன்னும் 2 கிலோமீட்டர் போட்டுருக்கு. இங்க இருந்து டிராபிக்க பாப்போம். செம்ம டிராபிக் அங்க பாருங்க. இங்க இருந்து போயிட்டே இருக்கு. அதே மாதிரி பின்பக்கமும் அதே மாதிரி தான். பின்பக்கம் பார்த்தா எவ்வளவு கார் நிக்குது. அடே ஏறி வந்துட்டு இருக்காங்க கார் பாருங்க. எவ்வளவு காரணம் எதுக்காக எவ்வளவு டிராபிக்னு தெரியல.
எக்கச்சக்கமா டிராபிக். பைன் மரக்காடுகள் இன்னும் 2 கிலோமீட்டர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, இப்போ நான் லேக் முடிச்சுட்டு பைன் ஃபாரஸ்ட் போகலான்னு கிளம்பி வந்துட்டு இருந்தோம். ஆனால் இடையில பார்த்தீங்கன்னா சரியான 2 கிலோமீட்டருக்கு நடந்தே போகணும் போல. இன்ச்சா கார் நடந்துட்டு இருக்கு. கார் அங்கே முன்னாடி போயிட்டு இருக்கு, நாங்கள் இறங்கி நடந்து போயிட்டு இருக்கோம். இந்த அப்பாலாம் பின்னாடி வராங்க. நடந்து போகிற ஸ்பீட் தான் போயிட்டு இருக்கு எல்லா காரும். நம்ம ஒரு வழியா பார்க்கிங் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பார்க்கிங் வந்து பார்க்கிங் ஏரியா இதுதான். டிக்கெட் எடுக்கணும் போல. பார்க்கிங் வந்துச்சு. இப்பதானே டிக்கெட் போட்டாங்க. இப்போ டிக்கெட் அதிகமாயிருச்சா பாருங்க. வருதா டிரைவர் ரொம்ப மோசம் பண்றாரு. மோசமா ஓட்டுறாரு. எவ்வளவு நேரமா இப்படி டிராபிக்ல வரீங்க? எவ்வளவு நேரமா டிராபிக்ல வரீங்க? ஒரே ரோட்ல 1 கிலோமீட்டர் சுத்திட்டு இருக்கேன். இப்போ உங்க மனநிலைமை எப்படி இருக்கு? ரொம்ப டென்ஷனா ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்குது. ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்குதா? அப்படியே லாரி நிறுத்தி அடிச்சு செத்துறீங்க நீங்க. இதான் பார்க்கிங். இது வந்து பைன் ஃபாரஸ்ட் இல்ல, இது வேற ஏதோ. இது அங்க இருந்து பார்த்தா ஒரு பள்ளம் தெரியும், பள்ளத்தாக்கு. அப்படி இங்க சொல்லிரு. இல்ல அது கரெக்டான தெரியல. இன்னும் பைன் ஃபாரஸ்ட் வரலையாடா? அவங்க எடுத்துப்பாங்க. ஓ அவங்க எடுத்துப்பாங்க. இன்னும் பைன் ஃபாரஸ்ட் வரலையா? நீங்க ஓடாட்டி அடிச்சு போடலாம். என்ன சொல்லு? பைன் ஃபாரஸ்ட் இன்னும் வரலையா? அப்ப இது என்ன இடம்டா? இது கார் பார்க்கிங். இங்க இருந்து நம்ம எவ்வளவு தூரம் போகணும் கேட்டு பார்ப்போம். இங்க செக்கிங் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் பாருங்க கேட்போம். ப்ளூ கலர்ல ஃபேண்ட் போட்டிருந்தா யாருங்க தெரியலையே. கேளு அவன்கிட்ட. நான் ஃபாரஸ்ட் இதுதானுங்க. ஃபைன் ஃபாரஸ்ட். பைன் ஃபாரஸ்ட் சரி. மோயர் பைன் ஃபாரஸ்ட் 1 கிலோமீட்டர். மோயர் என்னங்க? மோயர் பாயிண்ட். பைன் ஃபாரஸ்ட் வந்து 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர். இதே ரோடுங்களா மேல? ஒரே ரோடு. டிராஃபிக் இருக்கு. டிராஃபிக் குணாகே வரைக்கும் இருக்கு. குணாகேக்கு அப்புறம் ஃப்ரீயா இருக்கு. சரி சரி. குணா கேவ் இங்க வந்து எவ்வளவு தூரம்? 2 கிலோமீட்டர். இன்னைக்கு தான் எவ்வளவு கூட்டங்க? டெய்லி கூட்டம். கவர்மெண்ட் லீவ் விட்டாங்க. சரி சரி. பக்ரீத்ங்கறங்காட்டி இன்னைக்கு எவ்வளவு கூட்டமா இருக்கு? எப்படினா குணா கேவ் வரைக்குமே டிராஃபிக்னு ஒரே ரோடுனா. இது வந்து பைன் ஃபாரஸ்ட். என்ன ஃபாரஸ்ட்? மோயர் ஃபாரஸ்ட். மோயர் ஃபாரஸ்ட். மோயர் ஃபாரஸ்ட். மோயர் பாயிண்ட். வியூ பாயிண்ட். வந்துட்டாங்க. அப்பா வந்துட்டாங்க. இதே வேற ஃபாரஸ்ட். மோயர் ஃபாரஸ்ட் தான. பைன் ஃபாரஸ்ட் இல்ல. இப்ப இந்த இடத்துக்கு பேர் தான் பைன் மர காடுகள்னு சொல்லி சுத்தி பார்க்கக்கூடிய இடமா சொல்றாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கார்களை பார்க்கிங் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டே பார்க்கிங் பண்ணிட்டு நடந்து வந்துட்டோம். பாருங்க எவ்வளவு உயரமான ஒரே மாதிரியான மரங்கள் இருக்கு. இதைதான் பைன் மர காடுகள்னு சொல்றாங்க. பக்கத்துல சின்ன சின்ன கடைகள் இருக்கு. இப்ப நம்ம கார் பார்க்கிங்கை விட்டு ஆப்போசிட்ல அந்த பைன் மர காட்டுக்குள்ள போக போறோம். ரோட விட்டு கிராஸ் பண்ண உடனே நம்ம சொந்தங்களை பாருங்க. திருச்சின்னு சொல்லி அவங்க பேரை சொன்னாங்க. ஜோயல், நெய்மர், ஹரிஸ். கரெக்டா இந்த ஸ்பாட்டுக்கு வந்தோடனே நம்ம கேமரால இருக்கக்கூடிய மைக்கு சரியா ஒர்க் ஆகாம போச்சு. எல்லாமே சைலண்டா அமைஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவ்வளவு நேச்சுரலா இருந்துச்சு இந்த பைன் மர காட்டுக்குள்ள நம்ம பேசுனது. அந்த இயற்கை சவுண்ட் எல்லாமே ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து டிக்கெட் எடுத்துட்டு தான் போகணுமா. ஒரு ஆளுக்கு 10 ரூபான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த கேமராவுக்கு தனியா ஒரு 50 ரூபா கேட்கறாங்க. நம்ம கையில கொண்டு போற கேமராவுக்கு. அதுக்கு ஒரு டிக்கெட் எடுத்துட்டு இப்ப நாங்க அந்த பைன் மர காட்டுக்குள்ள இறங்கி போய்கிட்டு இருக்கோம். நம்ம பசங்க அம்மா எல்லாம் முன்னாடி வந்துட்டாங்க. நானும் தர்னிஷும் கொஞ்சம் பின்னாடி இறங்கி வந்துட்டு இருக்கோம். என்னப்பா நிக்கிறீங்கன்னு கேட்டேன். இதுல என்னப்பா சுத்தி பாக்குறதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. டே இந்த மரங்களை தான் சுத்தி பார்க்கணும், இதுதான் பைன் மர காடுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னேன். என் ஒய்ஃபுமே கேட்டா இது என்னங்க இருக்குன்னு சொல்லி இவ்வளவு கூட்டமா வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இதுல ஒண்ணுமே இல்ல, மரங்கள் மட்டும் தானே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்குமே அப்படிதான் தோணிச்சு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன நிம்மதி இருக்கு. அதாவது நல்ல உயரமான மரங்கள், அந்த இயற்கையான இடம், நல்ல அகல, அதாவது ஒரு உச்சி மலையில ஒரு பீச்சில் இருக்கு பாருங்க, ஒரு அகல சகலமா, அந்த மாதிரி ஒரு அருமையான அகல சகலமான இடத்துல நல்ல லாங் ஷாட்ல பார்க்கக்கூடிய அளவுக்கு பாருங்க பரப்பலான இடம். அந்த இடத்துல வந்து அங்கங்க ஒரு இடங்கள்ல மக்கள் உட்காந்து அந்த ரிலாக்ஸ் பண்ணும்போது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமா இருக்கு. இங்க ஏன் வராங்கன்னு பசங்களும் என் ஒய்ஃபும் கேட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனித்தனியா ஜாலியா அங்கங்க நின்று ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பசங்களும் என் ஒய்ஃபுமே. அடுத்து என் ஒய்ஃபுமே உண்மையிலே சூப்பரா இருக்குங்க, நல்ல பாருங்க எவ்வளவு அடர்த்தியான மரங்கள் ஒரே மாதிரியா இருக்கு, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி ஆச்சரியமா ரசிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. பசங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கண்டிப்பா அதாவது எனக்கு கொடைக்கானல்ல பொறுத்த அளவுக்கு நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-12 இடங்கள் இருக்கு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லலாம் இந்த இடத்த. எனக்கு இந்த குணா குகை, நம்ம லேக்கு, இதெல்லாம் விட எனக்கு இந்த பைன் மர காடுகள் அப்படின்ற இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நமக்கு எத்தனையோ கவலைகள் இருக்கு பாருங்க, அது எல்லா இடத்துலயும் போறப்பையும் ஒரு சின்ன பிட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துக்கு வரும்போது பர்ஃபெக்டா எனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை. இதை மட்டும் தான் நான் நோட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் சொல்றேன் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாத்தீங்களா தர்னிஸ் அவனோட வேலையை காட்டுறான் பாத்தீங்களா. பொண்ணு மாப்பிள்ளைய தனியா நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறது, அந்த மரங்கள் காடுகள் எல்லாத்தையும் தனித்தனியா அழகா போட்டோ எடுத்துக்கிட்டேன். அவனோட வேலையை அவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். நான் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லி காமிச்சேன், பாரு இந்த மரத்தை பாரு, இதுல வந்து ஒரு பாட்டு சீன் எடுத்தா ஒரு ஹீரோயினோ அல்லது ஹீரோவோ இந்த சைடும் அப்புறமா இந்த சைடும் எட்டி பார்த்து ஒரு வீடியோ எடுத்தா எவ்வளவு அழகா இருக்கும் பாரு அப்படின்னு சொன்னேன். ஆமா அப்படின்னு சொல்லி அவளும் ரசிச்சு
ரசிச்சு பார்த்தா அப்படியே கொஞ்ச தூரம் தள்ளி வந்து பார்த்தா மரத்தை பாருங்க, ஒரு ஆள் கட்டி கூட பிடிக்க முடியாது, அவ்வளவு பெருசா இருக்கு. அந்த மரத்தோட உயரங்களை பாருங்களேன், அடர்த்தியா மேல பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. பாத்தீங்களா இப்படி பார்க்கும்போது அந்த மரங்கள் எவ்வளவு அழகா இருக்குன்னு அந்த பசங்களும் அழகா ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. அங்கங்க கூட்டங்களை பாருங்க, மக்கள் உட்காந்து கூட்டம் கூட்டமா நிக்க உட்காந்து அவங்கவுங்க கொண்டு வந்த சாப்பாடு எதையும் சாப்பிட்டுட்டு ஜாலியா உட்காந்து ரசிச்சிட்டு இருக்காங்க. பர்ஃபெக்டா இப்ப நானும் ஒய்ஃப் நிக்கிறேன் பாருங்க, இந்த இடத்துல கொஞ்சம் மரங்களை காணா, எதுக்கும் வேணும்னு வெட்டிட்டாங்களா இல்ல மரங்களே வைக்கலான்னு தெரியல. அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஓப்பனா நல்லா நிறைய அகலமா இடம் காலியா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை எதுவும் ஷூட்டிங்காக அந்த இடம் அப்படி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. அந்த இடத்துல ஒரு மரக்கட்டை இருந்துச்சு, அந்த இடத்துல நானும் அம்மாவும் உட்காந்து கொஞ்சம் நம்ம பசங்களை பத்தியும் அந்த காட்டை பத்தியும் அதோட அழகா ரசிச்சு பேசிக்கிருந்தோம். உண்மையிலேயே ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு. அந்த டைத்துல என் பொண்ணு வந்து இந்த கல்பாசின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த ஒரு பீஸ் எடுத்துட்டு வந்து காமிச்சிச்சு. எப்ப இது என்னப்பா அப்படின்னு சொல்லிச்சு. இதுதான்ப்பா கல்பாசி, இது வந்து இந்த பாறைகள்ல இருக்கக்கூடிய பாசி இருக்குவாரு, அது வளர்ந்துருக்கும், அது எங்க எடுத்த அப்படின்னு இப்போ ஒரு சின்ன பாறையில எடுத்துட்டு வந்த பாருச்சு. அது கேமராவில் காட்ட சொன்னேன் பாருங்களேன். நம்ம கல்பாசின்னு சொல்லுவோம் பாருங்க, அதை எங்கேயோ அந்த பொண்ணு எடுத்துட்டு வந்துச்சு, நல்ல வாசனையா இருந்துச்சு. இதுதான் கல்பாசி. இது வந்து பாறையிலயும் இருக்கும் மரத்துலயும் இருக்கும். ஓகே பண்ணி போய் ஜாலியா விளையாடுப்பான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். அப்படியே நாங்க அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசியிருப்போம். ஏய் தம்பி வாங்கடா, வாங்க வாங்க இப்படி வாங்க, இப்படி வாடாரு. தனுஷ் நீ அந்த அந்த கேப்ல நில்றா. நீங்க இப்படி வச்சுவா. ஆமாடா ஆமா, நீ தம்பி நீ இந்த கேப்ல நில்றா. காத்து இது ஓகேவாப்பா? ஓகே ஓகே ஓகே. அப்படியே நின்னுமே நீ அங்க கேமரா பாருங்க. அதே மாதிரி பாருங்க. சூப்பரா இருக்குதுப்பா. தம்பி சசி, இந்த லொகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லு. இதை பத்தி சொல்லணும்னா இங்க கிளைமேட்டோட நல்லா ரிலாக்ஸாவே இருக்கு. ஆமா ஆமா, நீ சொல்ற மாதிரி நல்லா ரிலாக்ஸா இருக்கு. என்ன காரணம்னா இப்ப நம்ம கீழே தரையிலாம் மேகங்கள் விலகி நம்ம வெயில் நம்ம மேல அடிக்கும். இப்ப இந்த காட்டுக்குள்ள பாரு, மரங்கள் நல்லா உயரமா அடர்த்தியா மேகங்கள்லாம் அப்படி தவந்து வந்துகிட்டு இருக்கு பாத்தியா. அதனால நம்ம உடம்புல சில்னஸ் பட்டு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸா தான் இருக்கு. அடாடா ஏன்னா அந்த பசங்க வந்துட்டாங்க. சித்தப்பா ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. உங்க ஃபேன்ஸ் குட்டி பசங்க எல்லாம் இருப்பாங்க போல. பாருங்க நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ரோட்ல பார்த்தோம் பாருங்க, அதே பசங்க தான் போல இருக்கு. அப்ப எனக்கு அடையாளம் தெரியல, மறுபடியும் ஏதோ புதுசா பார்த்த மாதிரி நான் பேசிக்கிருந்தேன். அவனோட ஊர் பேரையும் சொல்லிட்டு நாங்கெல்லாம் உங்களோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பசங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா செம்மையா மழை வர ஆரம்பிச்சிச்சு. மக்கள் பூரா தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்களேன் மக்கள் எப்படி ஓடிட்டு இருக்காங்கன்னு. அங்கங்க ஜாலியா உட்காந்துக்கு இந்த மக்களை இந்த மழை வந்து உண்மையிலேயே டிஸ்டர்ப் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். அழகா ஜாலியா உட்காந்துக்குனாங்க எல்லாருமே. அவங்க காரு வண்டிகளுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பையன் காட்டுக்கு வந்துட்டு மழை பெஞ்சோன்னா எல்லாம் ஓடி வந்துட்டான். பக்கத்தில் கடை எதுவும் சாப்பிட்ற மாதிரி இல்லை. இது நான் ஆல்ரெடி வீட்டில் கூட திட்டினேன், வீட்டில் எதுக்கு புளிச்சோறு செஞ்சுட்டு இருக்கு பசங்களுக்கு பிடிக்காதுன்னு. ஆனால் இந்த டயத்துக்கு அமிர்த மாதிரி இருக்கு. அந்த புளிச்சோறு கத்திரிக்காய் தொக்கு மாதிரி கூட்டு மாதிரி வச்சுருந்தேன். சூப்பராக இருக்குது. பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றீங்களா? கத்திரிக்காய் கூட்டும் புளிச்சோறையும் எடுத்து சாப்பிட்டோம்னா தம்பி எப்படின்னா இருக்கு? சூப்பராக இருக்கு. பிரச்சனை சூப்பரா இருக்கு. உண்மையில வேற லெவலு. பிடிச்சி வருங்க அந்த கத்திரிக்காய் போட்டுங்க. தம்பி நீ ஃபோனை வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில கையை கழுவிட்டு இருக்கும்போது ஒரு வண்டி, அந்த வண்டியில இருந்து ஒரு பையன் இறங்கி வந்து உங்களோட செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாப்ல அந்த பையன். இப்ப அந்த பைன் மர காடுகளை சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் மழையெல்லாம் நின்னதுக்கு அப்புறமா நாங்க அங்க இருந்து கிளம்பி வந்து நம்ம குணா குகைக்கு வந்துட்டோம். குணா குகை அதாவது ஒவ்வொரு ஆளுக்கு 10 ரூபா டிக்கெட், 10 ரூபா டிக்கெட் எடுத்து உள்ள போகணும். அந்த கடை வீதியெல்லாம் காமிச்சா அப்படியே ஒரு ரோட்டோரமா கடைகள் நிறைய இருந்துச்சு. நம்ம அதுக்கு ஆப்போசிட்ல காரை பார்க்கிங் பண்ணிட்டு இங்கேயும் வந்து டிக்கெட் எடுக்கணுமா. அதாவது நம்ம ஆட்களுக்கு தனியா 10 ரூபா பிளஸ் கேமரா கொண்டு போனா 50 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. கரெக்டா நாங்க அந்த டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு உள்ள வரும்போது மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பயங்கர கூலிங்க. உண்மையிலே நல்ல மழையில நனைஞ்சு அந்த ஈர துணியோட அந்த காத்து படும்போது நல்லா கூலிங்கா வேற இருந்துச்சு. பாருங்க இந்த சமயத்துல மக்கள் கூட்டத்தை பாருங்க. சம்மர் சீசனே முடிஞ்சு போச்சு, ஆனா எப்படி இவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை அந்த பக்ரீத் பண்டிகைனால அப்படி இவ்வளவு கூட்டம் வந்துச்சா என்னன்னு தெரியல. இல்ல நம்ம சம்மர் சீசன்லாம் முடிஞ்சு மழை காலத்துல வர மாதிரி இருக்கான். ஃபுல்லா மேகத்தை பாரு, அந்த வேறு மாதிரி இருக்கிறது. அது இன்னும் கொஞ்சம் தள்ளி போகணும். அங்கதான் நின்று கத்திட்டு இருக்காங்க. ஆமா, குகைக்கெல்லாம் போக முடியாதா? அந்த கேட்டு மாதிரி இருக்கும்ல, அங்க நின்று பாக்கலாம்ல. அந்த இடத்த வேணா பாக்கலாம். குகைக்கெல்லாம் முன்னாடி அலவுடு கிடையாது. அதான் சினிமா ஷூட்டிங் எடுக்க அலவுடு இல்லை. ஏரியாவே சூப்பரா வித்தியாசமா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நீ இந்த அந்த குணா குகைன்னு போர்டு ஒண்ணு தெரியுது பாருங்க. இந்த இடத்துக்கு வந்து பசங்க பூரா அவங்க செட்டா சேர்ந்து போட்டோ எடுத்துக்குவாங்க. நம்ம பசங்களையும் நின்று போட்டோ எடுக்க சொன்னேன் நானு. ஓகேவா? போட்டோ எடுத்தாச்சாடா? சரி 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 போலாமா? வாங்க. நீ சொன்ன அந்த வேறு பகுதியெல்லாம்
இங்க வாங்க. இந்த குணா குகைக்கு முன்னாடி எல்லாம் யாருமே வந்ததே இல்ல. நம்ம ஒரு கமலஹாசன் வந்து படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான், அதாவது குணான்ற படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சிலர் வர ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டங்க. கிட்டத்தட்ட பாதி கூட்டம் வந்து கேரளாவில இருந்து வராங்க. அப்புறம் ஃபாரினர்ஸ் எல்லாம் ஒரு சிலர் வராங்க. நல்ல கூட்டங்க. மக்களை பார்க்கும்போது அது ஒரு வகையில சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம அந்த படத்துல பார்க்கும்போது எவ்வளவு வியூ பெருசா தெரியும். இங்க வந்து பார்த்தா கொஞ்சம் வியூ கொஞ்சமா தான் இருக்கு. பாருங்க, இப்ப இந்த குணா குகையோட இந்த பிளேஸ உங்களுக்கு பர்ஃபெக்ட்டா எவ்வளவு லொகேஷன் கரெக்டா எல்லா வியூவையும் காட்டுறேன் பாருங்க. அங்கதான் வந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இப்ப அதாவது குணா குகைக்குன்னு சொல்லி சொல்றோம் பாருங்க. அந்த என்ட்ரன்ஸ் அங்கனக்குள்ளதான் இறங்குறாங்க. படிக்கட்டுல இறங்கி பாருங்க, மக்கள் இந்த சுத்தி அந்த வேர்கள்ல நின்று போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது எல்லாம் பண்றாங்க. இந்த சைட்ல ஏறி வராங்க பாருங்க. சைட்ல ஏறி வந்து அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல கூட நின்று பாப்பாங்கல்ல, கத்துவாங்கல்ல, அந்த கேட்டு கிட்ட வந்து மக்கள் கூட்டம் நின்று பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம மேல ஒரு டவர் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல நின்று அந்த வியூ பாயிண்ட் பாக்குறாங்க. தம்பி இந்த வியூ காட்டுறா. யோ தேவி எவ்வளவு அதால பாதாளமா இருக்கு ஒரு. நல்லா உள்ள அப்படி வச்சு தம்பியே தெரியாம. அவங்க படம் எடுத்தது குணா படம் எடுத்தது எங்க எடுத்தாங்க? ஆமா இதுல போயா இது வழிதான் போறது. ஒத்த படச்சாங்க. தம்பி அப்படியே இந்த இதுல லாஸ்ட்ல தான் அப்படி ஏறி வர மாதிரி காட்டுவாங்க. ஒருத்த மட்டும் சிங்கிளா போவாங்க. அது இதுல ஏறி போற மாதிரி காட்டுவாங்க. இந்த லாஸ்ட்ல அரே பாய் சுபாஷ் நம்ம கத்துல இவ்வளவுதாங்க இந்த குணா குகையில. குணா குகைக்கெல்லாம் டைரக்டா நம்ம போக முடியாது. பசங்க பாருங்க அப்பவே எல்லாமே ரொம்ப ஜாலியா இருக்காங்க. உண்மையில எல்லாரையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். இங்க நம்ம வந்தோம், இங்க வேற ஒண்ணுமே இல்லை. சுத்தி பார்க்கறதுக்கு எல்லாம் பயங்கரமா அந்த மானே தேனே பொன்மானே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. மேல ஏறி பார்க்கல என்ன தெரியுதுன்னு பாப்போம். இப்படி இறங்குவாங்களா? ஏய் பசங்க இப்படி இறங்கி போவாங்க. அந்த மக்கள் கூட்டத்தை அவங்கவுங்க எவ்வளவு சந்தோஷமா வந்து என்ஜாய் பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு சின்ன சின்ன சஞ்சலங்கள் இருக்கும் பாருங்க, எல்லாமே போயிட்டு பியூரா மனசை கழுவி விட்ட மாதிரி ஆயிருது. அது ஒண்ணுதாங்க எனக்கு வந்து கொடைக்கானல்ல வந்ததுல வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அப்புறமா புதுசா வர்ற ஒரு சிலருக்கு இதுல என்ன சுத்தி பாக்குறதுன்னு தெரியாம நிறைய பேர் பார்ப்பாங்க. இதுல என்னடா சுத்தி பாக்குறதுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி. பொதுவாகவே கொடைக்கானல் டூர்னால லேக் ஒண்ணுதாங்க பாக்குற மாதிரி இருக்கு. அப்புறமா பைன் மரக்காடுகள், பில்லர் ராக்கு, சூசைட் பாயிண்ட், அதாவது இன்னைக்கு வந்து கிரீன் வியூன்னு சொல்லுவாங்க. இந்த லொகேஷன்லாம் பாத்தீங்கன்னா இதை வாடா சுத்தி பார்க்க ஆட்கள் வர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரத்தான் செய்யும். ஆனா எல்லாரும் பார்க்கும்போது நம்மளும் அதை கொஞ்சம் உணர்ந்து பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது. பாருங்களேன் அந்த லாங் வியூவை, உண்மையிலே புல் அரிக்குதுங்க. லொகேஷன் அப்படியே பாருங்களேன், என்ன அழகா இருக்கு. இது கேமராவில் பார்க்கறத விட நேர்ல பார்க்கும்போது உண்மையிலே புல் அரிக்குதுங்க. அப்படியே அப்படியே சைடாவே எடுத்துட்டு உள்ள வெளியே அப்படியே எடுத்துக்கோங்க. மழை வரப்போது போலாம். போலாமா? போலாம், மழை வரப்போது. தம்பி உள்ள அப்படியே புகை மாதிரி போயிட்டே இருக்கு. புகை மாதிரி போகுது. டேய் இங்க வாங்கடா. எங்க நம்ம பசங்க? டேய் அப்படியே நில்றா தம்பி, அப்படியே நில்றா. அப்படியே இல்ல வருஷம் அங்க பாரு. ஹாய். அதாவது ஃபர்ஸ்ட் இங்க கமலஹாசன் போது இங்க வந்ததே தப்பு. ஆமா வந்தது தப்பு. உங்களுக்கு உட்கார தெரியலன்னா நானா உட்காரேன். இப்படி கூட இருக்கட்டும். சும்மா வீடியோ எடுக்கிறேன். போட்டோடா. ஏய் வாங்க. எப்பா எல்லாருமே வந்தா மறக்காம இந்த இடத்துல நின்று குறிப்பா போட்டோ எடுத்துட்டு போகணுமா? ஏன் இந்த வேறா இருக்குல்ல அதுக்காக? ஆமா சரி நம்ம கிளம்பலாமா? வாங்க போ. இந்த வேற இப்படி பிடிச்சுங்க, இப்படி பிடிச்சி இறங்கி வாங்க. இப்படி இறங்கி பாக்குறேன். ரொம்ப கவனம் தான். இப்படி வாங்க இந்த ஓரமா. அதுக்கப்புறமா நாங்களும் இந்த இடம் எல்லாத்தையும் சுத்தி பார்த்ததுக்கு அப்புறமா அந்த வேர் பகுதியில் நின்று வீடியோ போட்டோ எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சோம். அந்த கண்ணுக்கு தெரியுது வேறு. அது பூரா இந்த மழை பெஞ்சதுனால நம்ம சகதி எல்லாம் பட்டு வழுக்க ஆரம்பிக்குது. உண்மையிலே இந்த இடத்துல மழை பெய்ய சமயத்துல கொஞ்சம் கவனமா தான் வந்தாங்கன்னா. பயமா இருக்கு. வா வா வருஷனே. வாடா வாடா வாடா. வா 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 வா. டேய் எங்கடா அவங்க? சரி வாங்க போலாம்.
பாய். குணா குகைக்கு ஒரு ஆமா இப்ப நம்ம அந்த குணா குகை அந்த ஸ்பாட்டை விட்டு வெளியேறி வந்துட்டு இருக்கோம். பாருங்க அந்த போர்டு கிட்ட நின்று இன்னும் பசங்க எவ்வளவு பேர் கூட்டம் கூட்டமா நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்காங்கன்னு. அதோட இந்த மரங்களை சேர்த்து பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. சரி தம்பி முடிச்சிட்டாங்க. வந்து லேக்கு குணா குகை ரெண்டு தான் சுத்தி பார்க்க டைமே கிடைச்சு. காரணம் செம்ம டிராபிக். இதுக்கப்புறம் டைம் இருக்கா என்னன்னு தெரியல. மணி இப்ப 5 மணி 5:30 ஆக போறா. டைம் இருந்தா வேற ஏதாவது பார்ப்போம். இல்லைன்னா இதுல இருந்து பை பாய் அப்படியே கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. எங்கேயாவது நல்ல இடத்துல போய் சாப்பிட்டு. ஓகே. இப்ப நம்ம போறப்ப நல்ல மோடமா இருந்துச்சு. இப்ப வந்து ஃப்ரீயா இருக்கு. அதே மாதிரி காரு வண்டி வாகனங்கள்லாம் போயிருச்சு. சரிப்பா போலாம். இப்ப நம்ம கொடைக்கானலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டம்டம் பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட பார்த்தோம். அதுக்கப்புறமா நேரா இங்க வந்து சில்வர் ஃபால்ஸ் அந்த ஃபால்ஸை பார்த்தோம். அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டா வந்து லேக்கை பார்த்துட்டு அதுல போட்டிங் போனோம். அப்புறமா பைன் மரக்காடுகள், அதுக்கப்புறம் குணாப்பாறை. இவ்வளவுதாங்க நம்மளால பார்க்க முடிஞ்சு. காலையில கிளம்பி வந்து இப்ப நைட்டு அதாவது இருட்டு ஆக போகுது. கிட்டத்தட்ட 6 மணி 6:30 ஆக போகுது. இதுக்கப்புறம் நம்ம நேரம் ஊருக்கு போனோம்னா எப்படி 9-10 மணி ஆயிரம் வீட்டுக்கு போக. பசங்கள் வேற எங்கேயாவது சாப்பிட வைக்கணும். ஓகே, இன்னும் நம்ம ஒரு சில இடங்கள் பார்க்காம போச்சு. இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க சந்தோஷமா இங்க இருந்து இப்ப நாங்க கிளம்பிட்டோம். இப்ப நம்ம கொடைக்கானல் சிட்டியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி போய்கிட்டு இருக்கோம். பாருங்க சுத்தி சாக்லேட் கடைகள், பழக்கடைகள் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு பாருங்க. பொதுவா கொடைக்கானல் வரணும்னா கண்டிப்பா காலையில கிளம்பி வந்து இங்க நைட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் ஒரு நாள் சுத்தி பார்த்தா தான் முழு திருப்தியா இருக்கும். இப்ப நாங்க அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணாம ஒரு நாள் சுத்தி பார்த்தலாம் அப்படின்னு நினைச்சு வந்துட்டோம். ஓகே, பார்த்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப நாங்க கொடைக்கானல் டவுனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி போய்கிட்டு இருக்கோம். கொடைக்கானலை விட்டு கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறமா வத்தலக்குண்டு அவுட்டர்ல கருப்பட்டி காஃபின்னு சொல்லி ஒரு கடை இருந்துச்சு. அங்க நாங்க பசங்க எல்லாம் ஒண்ணா உட்காந்து கருப்பட்டி காஃபி ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். கருப்பட்டி காஃபி சாப்பிட்டு அதுக்கப்புறம் சிட்டிக்குள்ள வந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பாடும் நல்லபடியா சாப்பிட்டுட்டு நாங்க நல்லபடியா வீடு வந்து சேர்ந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்க குடும்பத்தோட கொடைக்கானல் டூர் போனது வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஒரு புதுமையான அனுபவமா நல்ல ஒரு என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. இதே போல நீங்களும் ஹாப்பியா குடும்பத்தோட டூர் போயிட்டு வந்த அனுபவம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.